அருமை தமிழ் நெஞ்சங்களே, உலகெங்கும் சிறப்பாக பணிபுரிந்து வரும் பெரியார் தொண்டர்களே, நமக்கெல்லாம் பொற்காலம் தொடங்கிவிட்டது என்று நான் கூறுவேன். தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களுடன் இணைந்து அவருடைய சுறுசுறுப்புக்கு கொஞ்சமாவது ஈடு கொடுத்து பணி செய்ய வேண்டும் என்ற ஆவலுடன் பெரியார் பன்னாட்டு அமைப்பு 2024 என்னென்ன செய்து வந்தோம் என்பதை சுருக்கமாக பார்த்து, இனி மேலும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதில் முக்கியமாக கவனத்தை செலுத்துவதற்காக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ளோம். அவருடைய மிகவும் கடுமையான உழைப்பிற்கு தொந்தரவு கொடுத்து இந்த நிகழ்ச்சியை கலந்து கொள்ள அழைத்துள்ளோம். அன்புடன் ஒத்துக்கொண்டுள்ளார்கள். இந்த நிகழ்ச்சியை ஒழுங்குபடுத்த அமெரிக்காவில் சிறந்த ஆளுமையாக விளங்கும் இன்று உலகமெங்கும் பரவி வரும் ஜெயமாறன் அவர்கள், நிகழ்ச்சிகளை மிகவும் அருமையாக தொகுத்து வழங்கக்கூடியவர், பேசக்கூடியவர், எழுதக்கூடியவர், யூடியூபிலே சிறப்பாக பணியாற்றி வருகின்றார். அவர் இந்த நிகழ்ச்சியை நெறிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். அவரை அன்புடன் அழைத்து நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம். இது ஆண்டு விழா மலராக கூட இருக்கின்றது. நாம் செய்ததை, இனி செய்ய வேண்டியதை கருத்தில் கொண்டு இந்த நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வணக்கம். வாழ்க பெரியார். அம்மா, நீங்க தொடங்கலாமா? அனைவருக்கும் வணக்கம். நன்றிங்க ஐயா. வாழ்க பெரியார். நான் என்னோட ஸ்கிரீனை ஷேர் பண்ணிட்டு நான் தொடங்குறேன். தெரியுதா எல்லாருக்கும் ஸ்கிரீன்? தெரியுதுமா, பேசலாம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். பெரியார் பன்னாட்டமைப்பு அமெரிக்காவின் பொங்கல் மலர் 2025க்கான பொங்கல் மலர் வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று, சென்ற ஆண்டு 2024 பெரியார் பன்னாட்டமைப்பு என்னவெல்லாம் செய்திருக்கிறது என்பதை பற்றிய ஒரு சிறிய விளக்கப்படத்தை இங்கே நான் உங்கள் முன் காட்டவிருக்கிறேன். பெரியாரை உலகமயமாக்குவோம், உலகத்தை பெரியார் மயமாக்குவோம் என்று தான் இந்த பொங்கல் மலருக்காக கொடுத்த வாழ்த்து செய்தியில் முனைவர் வா. நேரு அவர்கள் சொல்லியிருந்தார். அந்த கருத்தை மையமாக கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரு அமைப்பு தான் பெரியார் பன்னாட்டு அமைப்பு. என்னவெல்லாம் இந்த அமைப்பு செய்திருக்கிறது, எப்படி பெரியாரை உலகமயமாக்க முயற்சி செய்திருக்கிறது அப்படிங்கிறத பத்தி தான் நான் சொல்ல போறேன். இங்கே வாரம் ஏதாவது ஒரு கொண்டாட்டமோ, ஒரு கருத்தரங்கமோ, இல்ல ஒரு திறனாய்வோ, ஏதோ ஒண்ணு, ஒரு நூல் திறனாய்வோ, ஏதோ ஒண்ணு நடக்கும். எல்லாமே சமூக நீதி கருத்துக்களை இந்த உலகத்துக்கு, இந்த மக்களுக்கு கொண்டு செல்லும் முயற்சியாக மட்டுமே இருக்கும். அப்படி பெரியார் பன்னாட்டு அமைப்பு தொடர்ந்து செய்வது, அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுவது, அன்னை மணியம்மையார் அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுவது. இந்த பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் எல்லாம் வெறும் கொண்டாட்டங்கள் அல்ல. இந்த மண்ணிற்கு, இந்த சமூக நீதிக்காக இவர்களெல்லாம் எப்படி உழைத்திருக்கிறார்கள் என்று அவர்களுடைய செயல்களை இந்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் விழாக்களாகவே இவையெல்லாம் அமைந்திருக்கின்றன. அதை தொடர்ந்து பெரியார் பன்னாட்டு அமைப்பு கொண்டு சென்று கொண்டே இருக்கிறது. பல ஆளுமைகளை அழைத்து பேச வைத்து இந்த கொண்டாட்டங்களை நடத்துகிறது. அதற்கு பிறகு நான் சொன்னது போல திறனாய்வு களம். சென்ற ஆண்டு பெரியார் பன்னாட்டு அமைப்பின் தலைவர் ஐயா டாக்டர் சோம இளங்கோவன் ஐயா அவர்கள் அமெரிக்காவில் 50 ஆண்டுகள் என்று எழுதியிருந்த தன் அனுபவம் சார்ந்த புத்தகத்தை திறனாய்வு செய்யும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அது ஒரு அருமையான புத்தகம், நல்ல படிப்பினையை தந்த புத்தகம். அந்த புத்தகத்தை திறனாய்வு செய்து வெளியிட்டு திறனாய்வு செய்யப்பட்டது. அதன் பிறகு குடியரசு நாளிதழ் தொடங்கி 100 ஆண்டுகள் ஆனதை கொண்டாடும் முனைவர் துரை சந்திரசேகரன் ஐயா அவர்களை அழைத்து பேச வைத்து குடியரசு நாள் இதழை பற்றிய கருத்துக்களை எல்லாம் மக்களோடு பகிர்ந்து கொண்டு அந்த கொண்டாட்டம் இணைய வழி கருத்தரங்கமாக நடந்தது. உங்கள் அனைவருக்கும் தெரியும், பெரியார் பன்னாட்டு அமைப்பு திராவிட பொழில் என்கிற ஒரு ஆய்விதழை நடத்தி கொண்டிருக்கிறது. அதில் அத்தனை அற்புதமான சமூக நீதி சம்பந்தப்பட்ட, தமிழ் சம்பந்தப்பட்ட, திராவிட கழகம் சம்பந்தப்பட்ட, பெரியார் சம்பந்தப்பட்ட ஆய்வு கருத்துகள், ஆய்வுகளை கொண்ட ஆய்வு கட்டுரைகள் நிறைய வெளியிடப்படும். அதை அந்த ஆய்வுதழில் வெளியிடுவதோடு மட்டுமில்லாமல் பலர் அதை திறனாய்வு செய்வார்கள். அந்த கட்டுரைகளை செய்து மக்களுக்கு கொண்டு செல்வது.
இப்போ படிக்க நேரம் இல்லாதவர்கள் கூட இந்த திறனாய்வுக்கு வரும்பொழுது அந்த கட்டுரைகளில் இருக்கும் சாரத்தை வாங்கிக் கொள்ள முடியும். அத அதுவும் பெரியார் பன்னாட்டு அமைப்பு அதையும் தொடர்ந்து செய்து கொண்டு தான் இருக்கிறது. சென்ற ஆண்டு சமூக நீதி நூற்றாண்டு நம் அனைவருக்கும் தெரியும். அந்த நூற்றாண்டை நாம் கொண்டாட வேண்டும். அதை வெறும் எண்ணிக்கைக்காக கொண்டாடாமல், என்னென்ன செயல்களை எல்லாம் செய்து எங்கிருந்து நம்மை இங்கே கொண்டு வந்து இந்த சமூக நீதி இயக்கம் நிறுத்தி இருக்கிறது. இந்த சுயமரியாதை இயக்கம் நிறுத்தி இருக்கிறது. இன்னும் நாம் எங்கெங்கெல்லாம் செல்ல வேண்டும் என்பதை வெறும் நமக்குள்ளே மட்டும் கொண்டாடாமல், அதை வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையில் பெரிய மேடையில் ஒரு 5 நிமிடம் நேரம் வாங்கி, அந்த சுயமரியாதை இயக்கத்தின் செயல்பாடுகளை எல்லாம் சொல்லும் வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது. அது மட்டுமல்லாமல், வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை மாநாட்டில் இணை அமர்வாகவே 2 மணி நேரம் இந்த நிகழ்வை நடத்தி, சுயமரியாதை இயக்கத்தின் வரலாற்றை மக்களுக்கு அதற்காக பாடுபட்டவர்களை மக்களுக்கு சொல்ல முடிந்தது. பலர் அறிவுமதி ஐயா, பாலச்சந்திரன் ஐஏஎஸ் ஐயா, அ அமைச்சர் ஷா நவாஸ் அவர்கள், தமிழ்க்கேள்வி செந்தில் வேல் அவர்கள், இது போன்ற பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள், இது போன்ற பலர் தங்களுடைய அனுபவங்களை சுயமரியாதை இயக்கத்தை பற்றிய தங்களுடைய அனுபவங்களை, தங்களுடைய வாழ்வியல் அனுபவங்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டு அந்த இணை அமர்வை வெகு சிறப்பாக அமைத்துக் கொடுத்தார்கள். அந்த நிகழ்வையும் பெரியார் பன்னாட்டு அமைப்பு நடத்தியது. இது மட்டுமல்லாமல் வாக் ஆர் ரன் ஃபார் பெரியார் என்று அமெரிக்காவில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றால் இந்த 5K வாக் ரன் என்பது எல்லோராலும் செய்யப்படும் ஒன்று. அதையும் பெரியாருக்காக நடப்போம், பெரியாரியத்தை பரப்புவோம் என்கிற என்பதற்காகவே இந்த 5K வாக் ஆர் ரன் ஃபார் பெரியார் என்கிற ஒரு நிகழ்வு நடத்தப்பட்டது. செப்டம்பர் 28ஆம் தேதி பெரியார் அவர்களுடைய பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக என்று நான் நினைக்கிறேன். அது நடத்தப்பட்டது. ஏமாறன் உங்க இது சரியா வரலமா? அந்த என்ன நிகழ்ச்சி சொல்றீங்களோ அந்த நிகழ்ச்சி படம் வரலமா? ஓ, வரலையா? நான் மாத்திக்கிட்டே தாங்க ஐயா இருக்கேன். எல்லாமே ஒரு படம் கூட வரல. நீங்க வெறும் இது மட்டும் தான் வந்திருக்கு. நான் மாத்திக்கிட்டே தான் இருக்கேன். வரலையா? இல்ல. பிரசன்டேஷன் மோட்ல இல்லைங்க. பிரசன்டேஷன் மோடுக்கு மாத்துனீங்க. இப்போ வந்திருக்கு. இப்போ வந்திருக்கு. இவ்வளவு நேரம் நான் பிரசன்டேஷன் மோட்ல தான் இருந்தேன். அதான் வரலன்னு நினைக்கிறேன் நானு. சரி. இப்போ நான் பிரசன்டேஷன் சும்மா ஒரு ரன் பண்ணிட்டு முதல்ல இருந்து ரன் பண்ணிட்டு அப்புறம் அப்படியே தொடர்ந்து பேசுங்க. சரி. இருந்து ஒரு ரன் பண்ணிட்டு அப்புறம் தொடர்ந்து பேசுங்க. சரி. முடியுமா? சரி. இது வந்து அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்தநாள், அன்னை மணியம்மை அவர்களுடைய பிறந்தநாள் கொண்டாட்டத்தை பற்றிய சுற்றோலைகள். அதேபோல நான் சொன்ன ஐயா அவர்களுடைய புத்தகத்தை பற்றிய திறனாய்வு களம், குடியரசு நூற்றாண்டை பற்றிய கருத்தரங்கம் நடந்தது. திராவிட பொழில் இதழாய்வின் திறனாய்வு களம் அதை பற்றிய சுற்றோலைகள் இவை. அதுக்கப்புறம் சுயமரியாதை இயக்கத்தின் 100 ஆண்டுகள், அது வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையோடு இணைந்து நடத்திய அந்த நிகழ்வை பற்றிய படங்கள் இவை. மன்னிக்க வேண்டும், நான் வருது. தொடர்ந்து பேசுங்க. சரி. அடுத்தது இதுதான் பெரியாருக்காக 5K வாக் ஆர் ரன் ஃபார் பெரியார் அப்படிங்கிற அந்த நிகழ்வில் எடுக்கப்பட்ட படங்களும் அதற்கான சுற்றோலையும். இப்போ இதுதான் ரொம்ப முக்கியம். தந்தை பெரியார் அவர்களுடைய பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் முக்கியமாக வருடா வருடம் இதை நடத்தி கொண்டிருக்கிறது பெரியார் பன்னாட்டு அமைப்பு. என்னன்னா, இது பிள்ளைகளுக்கான பேச்சு போட்டி, பாட்டு போட்டி, கட்டுரை போட்டி, ஓவிய போட்டி இதெல்லாம் நடக்கும். எதற்காக? பிள்ளைகளுக்காக அப்படின்னா, முக்கியமா தந்தை பெரியாரை பிள்ளைகளிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது, பிஞ்சில் பெரியாரை விதைக்க வேண்டியது அவசியம் என்பதை உணர்ந்து, இதை பெரியவர்கள் பேசிக் கொண்டிருப்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் பிள்ளைகளுக்கு இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற முக்கியத்துவத்தை உணர்ந்து இந்த போட்டிகளை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது பெரியார் பன்னாட்டு அமைப்பு. ஏன் என்ன பெரியார் என்ன பிள்ளைகளிடம் பேசக்கூடாத ஒருவரா? இல்லை, பிள்ளைகளிடம், அது முக்கியமா அமெரிக்காவில் வளரும் பிள்ளைகள், அவர்களுக்கு பெரியாருடைய கருத்துக்களை பேசும்போது அவர்களுக்கு உணர்ந்து பேசுவார்கள். அந்த பேச்சு போட்டியில் நான் இருந்திருக்கிறேன். நீங்கள் யாரும் இந்த பேச்சு போட்டிக்கு இதுவரை வரவில்லை என்றால் நீங்கள் கட்டாயம் வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இங்கே வளர்கிற பிள்ளைகள் அந்த கருத்துக்களோடு தான் வளர்வார்கள். எல்லோரும் சமம், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற கருத்துக்களோ, அதனால் பெரியாரை கொண்டு சேர்ப்பது ரொம்ப எளிமையாக இருக்கும்.
ஒரு 10 வயதுக்கு மேற்பட்ட பிள்ளைகள் தாங்களாகவே சொந்தமாக பேசுவது போலவே இருக்கும். அவ்வளவு அருமையாக தந்தை பெரியார் அவருடைய கருத்துக்களை உள்வாங்கி அவர்கள் பேசுவார்கள். அம் எந்த கூட்டங்கள் எடுத்தாலும் பிள்ளைகள் நிரம்பி இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். பெரியாரை பிள்ளைகளுக்கு கொண்டு செல்வது எளிமையாகவும் இருக்கிறது. அதை தொடர்ந்து செய்து கொண்டும் இருக்கிறது. பெரியார் பன்னாட்டு அமைப்பு. இங்கே நான் பிள்ளைகள் வரைந்த சில ஓவியங்களை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். ஓவியப் போட்டியில் பிள்ளைகள் வரைந்த ஓவியங்கள். இங்க பாருங்க. இது வந்து அம் சமத்துவத்தை பற்றிய ஓவியங்கள். இந்த ஓவியப் போட்டிகள் இந்தியாவிலும் நடக்கும், அமெரிக்க பிள்ளைகளுக்கும் நடக்கும், இந்தியாவில் இருக்கும் பிள்ளைகளுக்கும் நடக்கும். எல்லோரும் கலந்து கொள்வாங்க. நான் 2யும் இணைத்து தான் காட்டுறேன். இது சமத்துவத்தை சொல்வது. இது அ அ பெண் விடுதலையை சொல்லும் ஓவியம். இது டெமோக்ரசி சொல்ற ஓவியம். இதுவும் சமத்துவத்தை சொல்லும் ஓவியம். மனிதநேயத்தை சொல்லும் ஓவியங்கள். அதுக்கப்புறம் அறிவியலை சொல்லும், சுற்றுப்புறச் சூழலை சொல்லும் ஓவியங்கள். தந்தை பெரியார் என்கிற ஒருவரை நாம் கொண்டு சேர்க்கும்போது, எத்தனை விதமான கருத்துக்கள் அந்த பிள்ளைகளிடம் பரப்பப்படுகிறது என்பதுதான் மிகுந்த வியப்பாக இருக்கும். ஏன்னா, அ கடைசியா தோணும், பெரியார் வழியாக வளர்த்து விட்டால், அறிவார்ந்த அனைவரையும் பற்றி சிந்திக்கிற ஒரு சமுதாயத்தை நாம் வளர்த்து விட முடியும் என்கிற நம்பிக்கையை இந்த ஓவியங்கள் எல்லாமே தரும். அவர்கள் வெறுமனே பெரியாரை பற்றி மட்டும் பேச மாட்டார்கள். அவருடைய பார்வை உலகளாவிய பார்வையாக இருக்கும். அதனால்தான் இந்த போட்டிகள் மூலம் பெரியாரை பிள்ளைகளுக்கு கொண்டு சேர்க்கும் முயற்சியை தொடர்ந்து பெரியார் பன்னாட்டு அமைப்பு செய்து கொண்டே வருகிறது. இந்த ஓவியம் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. ஒரு பிள்ளை தந்தை பெரியார் அவர்களை அப்படியே அச்சசலாக அந்த கண்ணில் இருக்கும் அந்த தீர்க்கமான அந்த பார்வை எனக்கு இந்த ஓவியம் மிகவும் பிடித்திருந்தது. அதனால் இதையும் நான் எடுத்து வைத்தேன். முக்கியமாக பெரியார் பன்னாட்டு அமைப்பு செய்கிற இன்னொரு காரியம் என்னவென்றால், ஆசிரியர் வீரமணி ஐயா அவர்களுடைய பெயரில் சமூக நீதிக்காக ஒரு விருதை உருவாக்கி அதை ஒவ்வொரு ஆண்டும் ஒரு ஆளுமைக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது. அதையும் பெரியார் பன்னாட்டு அமைப்பு செய்து கொண்டிருக்கிறது. தந்தை பெரியாரும் மணியம்மையாரும் எப்போதும் பிள்ளைகளோடு இருப்பது போல இருக்கிற இந்த ஓவியம், அதை பெரியார் பன்னாட்டு அமைப்பு இந்த படம் பெரியார் பன்னாட்டு அமைப்பும் அந்த வழியில் சென்று கொண்டிருக்கிறது. அடுத்த தலைமுறைக்கு தந்தை பெரியாரை கொண்டு சேர்த்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் உறுதியாக சொல்ல முடியும். இந்த செய்திகள், இந்த படங்கள் அத்தனையும் இன்று வெளியிடப்பட போகிற இந்த பொங்கல் மலரில் இருக்கிறது. இன்னமும் விரிவாக பெரியார் பன்னாட்டு அமைப்பின் செயல்பாடுகள், தந்தை பெரியாரை விமர்சிக்கிறவர்களுக்கான பதில்கள், இந்த மலருக்காக பலர் கொடுத்த வாழ்த்துச் செய்திகள் எல்லாமே இந்த பொங்கல் மலரில் இருக்கின்றன. நீங்கள் அனைவரும் இதை படிக்க வேண்டும். முதலில் இந்த மலரை வெளியிட வேண்டும். இந்த மலரை வெளியிடுவதற்காக இங்கே நம்மோடு இணைந்திருக்கிற திராவிடர் கழக தலைவர், தந்தை பெரியாரோடு இணைந்து செயல்பட்டவர், பெரியார் மணியம்மை அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் நிறுவனர், தலைவர், தந்தை பெரியார் அவர்கள் பெயரில் பல்வேறு பள்ளிகள், கல்லூரிகள், உதவி மையங்கள், பயிற்சி மையங்கள், மருத்துவமனை, முதியோர் இல்லம் என பல அமைப்புகளை நிறுவியவர். விடுதலை, உண்மை, திராவிட பொழில், பெரியார் பிஞ்சு, த மாடர்ன் ரேஷனலிஸ்ட் போன்ற பத்திரிகைகளின் ஆசிரியர். தமிழிலும் ஆங்கிலத்திலும் 189 நூல்களை எழுதியவர். எண்ணிலடங்காத விருதுகளையும் பட்டங்களையும் பாராட்டுகளையும் பெற்றவர். பல்வேறு சர்வதேச மற்றும் தேசிய மாநாடுகளில் பங்கேற்று பல சொற்பொழிவுகளை நிகழ்த்தியவர். ஐயா 1962 முதல் இன்று வரை விடுதலை இதழின் ஆசிரியராக இருந்து இன்று நம் எல்லோருக்கும் கூட வழிநடத்தும் ஆசிரியராக இருக்கும், நம் எல்லோராலும் ஆசிரியர் என்று வாஞ்சையோடு அழைக்கப்படும் ஆசிரியர், திராவிட கழக தலைவர் வீரமணி ஐயா அவர்கள் பெரியார் பன்னாட்டு அமைப்பின் பொங்கல் மலரை வெளியிட்டு பேசுவார்கள். ஐயா பாருங்கள். வணக்கம். மிகவும் அருமையான பேச்சுமா, நன்றி. ஒரே ஒரு திருத்தம், திராவிட பொழில் பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்தால் நடத்தப்படுகின்றது. நாம் அதை ஆய்வு கட்டுரைகளை ஆராய்ந்துதான் சொல்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை மிகவும் அருமையாக தொகுத்து கொடுத்து படங்களை எல்லாம் காண்பித்து மழலை செல்வங்களின் பெரியார் உள்வாங்குதலை வெளிக்கொண்டு வந்த உங்களுக்கு மிக 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 நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். அடுத்து ஒரு வாழ்த்துறையாக, அம்மா நீலமலர் இருக்கீங்களா? மலேசியாவிலிருந்து அங்குள்ள எதிர்ப்பை எல்லாம் தாண்டி ஒரு போராட்டமாக நடத்தி கூட்டங்கள் நடத்தி தந்தை பெரியாரை பரப்பி வரும் நீலமலர் அவர்களை
ஒரு வாழ்த்துரைகள் சொல்லுமாறு அழைக்கின்றேன். பின்னர் ஐயா அவர்கள் பேசுவார்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் நீலமலர், மலேசியாவிலிருந்து கருஞ்சட்டு இளைஞர் படை சார்பாக இங்கே வந்திருக்கின்றேன். அமெரிக்காவில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற பெரியார் பன்னாட்டு அமைப்பு பொங்கல் மலரை வெளியீடு செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நமது பாராட்டுக்கள். நல்ல முயற்சி. சற்று முன் தோழர் ஜெயமாறன் அவர்கள் அந்த தொகுப்பை விரிவாக காட்டினார்கள். இளைஞர்கள் எல்லாம் எப்படியெல்லாம் ஊக்குவிக்கிறாங்க. அதாவது பெரியாரிடம் இளைஞர்களுக்கு கொண்டு போக வேண்டும். அந்த செயலை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய செயல் திட்டத்துக்கு பாராட்டுக்கள். அதே சமயத்தில் ஹலோ பேசுங்கம்மா, பேசுங்க. அதே சமயத்தில் பொங்கல் விழா என்பது ஒரு உழவர் விழா, உழவர் திருநாள் அப்படின்னு நிக்காம அது திருவள்ளுவர் ஆண்டு பிறப்பு, தமிழர்கள் புத்தாண்டு என்ற அந்த உண்மையை, அந்த செய்தியை மீண்டும் மீண்டும் சமுதாயத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஏன்னா ஒரு சமூகம் ஒரு சமூகத்துல ஒரு பகுதியினர் ஒரு மயக்க நிலையிலே இருக்கிறார்கள். எது புத்தாண்டு தெரியாத ஒரு மயக்க நிலையில் இருக்கிறாங்க. ஆக பொங்கல் என்று சொல்லும் போது அது தமிழர் புத்தாண்டு, தமிழர் திருநாள், திருவள்ளுவர் ஆண்டு தொடக்கம் என்பதை மீண்டும் மீண்டும் அழுத்தமாக இந்த சமுதாயத்துக்கு கொண்டு போக வேண்டும். இறுதியாக இந்த பெரியார் பன்னாட்டு அமைப்பு மிக அரிய செயல்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே சமயத்தில் இங்கே மலேசியாவில் செயல்பட்டு கொண்டிருக்கும் எங்களுடைய கருத்தரங்குக்கும் சரி அல்லது மற்ற நிகழ்வுக்கும் நல்ல ஆதரவும் வழிகாட்டியாக இருப்பது மட்டுமல்லாமல் அங்கிருந்து அமெரிக்காவிலிருந்து நிறைய பேச்சாளர்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து எங்களுடைய எல்லா செயல்பாட்டுக்கும் உங்களுடைய ஒத்துழைப்பும் ஆதரவு வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன், கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நன்றிமா, நன்றிமா. ஐயா நீங்க தொடங்கலாம். ஐயா வாழ்த்துறை. ஐயா மியூட்ல இருக்கீங்க. ஐயா மியூட்ல இருக்கீங்க, அன்மியூட் பண்ணுங்க. பேசலாம் ஐயா. பெரியார் பன்னாட்டு அமைப்பின் சார்பில் சிறப்பாக கடந்த பல ஆண்டுகளாக துவக்கப்பட்ட காலத்திலிருந்து எவ்வளவு தொடர்ந்து பல்வேறு சூழ்நிலைகளை எதிர்கொண்டு சிறப்பான பணிகளை ஆற்றி வருகிறார்கள் என்பதை அருமையாக ஜெயா அவர்களும் அடுத்து பேசிய நம்முடைய தோழர் அவர்கள் மிக அருமையாக தொகுத்து வழங்கியிருக்கிறார்கள். சுருக்கமாக பாராட்டுகள், நெஞ்சம் நிறைந்த பாராட்டுகள். இதற்கு ஏற்பாடு செய்து துவக்க காலத்திலிருந்து இன்றைக்கு 32 ஆண்டுகள் மிகப்பெரிய அளவில் அதை நடத்தி கொண்டு வருவது என்பது சாதாரண பணி அல்ல. ஏனென்றால் மற்றவர்களைப் போல இது பொழுதுபோக்கு மன்றம் அல்ல. மாறாக பொழுதை போக்க தெரியாமல் பல பேர் தங்களுடைய ஆக்கத்தை மறந்து விட்டார்களே, அவர்களுக்கு அவர்களின் தூக்கத்தை கலைத்து அவர்களை ஏக்கத்தை எல்லாம் நிறைவேற்றி இன்றைக்கு ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக தந்தை பெரியார் அவர்கள் எப்படியெல்லாம் ஒரு சிறந்த ஆளுமையை நமக்கெல்லாம் நமக்குள்ளே இருப்பதை வெளியே கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதை உலக மக்கள் உணர்வதற்கான ஒரு அற்புதமான செயல்திறனுடைய தொகுப்பு இந்த தொகுப்பு. இது மிகச்சிறிய கடலில் ஒரு துளி போல இருக்கலாம். ஆனாலும் சில நேரங்களில தந்தை பெரியார் அவர்களை பற்றி பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன ஒரு சொல் மிக ஆழமான சிந்தனைக்குரியது. அவர் என்ன செய்தார் என்று சிலர் கேட்பார், என்ன செய்யவில்லை என்று திருப்பி கேட்கலாம், அது வேறு செய்யும். ஆனால் புட்டிங் செஞ்சுரிஸ் இன்டு எ கேப்சூல் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பல நூற்றாண்டுகளை ஒரு சிறிய குப்பிக்குள்ளே, செஞ்சுரிஸ் கேப்சூல் என்ற அந்த சிறிய குப்பிக்குள்ளே சிறிய மருந்து ஒரு அணுக்குள்ளே கொடுத்து நோயை தீர்ப்பதை போலத்தான் அவர்கள் பணியாற்றியிருக்கிறார். அவருடைய பேராளர்கள் துவக்கி எவ்வளவோ சூழ்நிலைகளை எல்லாம் எதிர்கொண்டு அருமையான பரப்புரை பயணங்களை செஞ்சிருக்கிறார். பெரியாருடைய இயக்கமே அவர்களுடைய துவக்கிய நேரத்திலே அது ஒரு மிகப்பெரிய ஒரு குறுகிய எல்லைக்குள்ளே துவக்கப்பட்டது அல்ல. மாறாக அது மானிட பரப்பை இலக்காக கொண்டது. அந்த மானிட பரப்பு என்பதற்கிறது அதற்கு இனம், மொழி, நாடு இவைகளெல்லாம் ஒரு பொருட்டல்ல.
தடுப்பு சுவர்களை எல்லாம் தாண்டி அல்லது இடித்து ஒன்றுபட வேண்டும். உலகம் ஓர் குலம். மனிதர்களாக உருவத்தில் இருந்தால் மட்டும் போதாது, செயலில் அவர்கள் மனிதர்களாக இருக்க வேண்டும். நடைமுறை வாழ்வில் அவர்கள் மனித உரிமைகளை பெற்றிருக்க வேண்டும். இதுதான் பரந்த நோக்கு. அப்படி வருகிற நேரத்திலே அந்தந்த நாடு, அந்தந்த பகுதி, அந்தந்த மக்கள் என்பவர்கள் காலங்காலமாக வைத்திருக்கக்கூடிய பண்பாடு என்பது இருக்கிறதே, அது மிக முக்கியமானது. எனவே அந்த பண்பாட்டை அழிப்பதற்குத்தான் ஒரு பகுதிக்காரர்கள் இன்னொரு பகுதியை அவர்கள் நோக்கி வருகிறார்கள். எனவே பண்பாட்டை பாதுகாப்பது என்பது மிக முக்கியம். எடுத்துக்காட்டாக, பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்ன நிலை மாறி பிறப்பினால் பேதம் அது நிலைக்க வேண்டும், அதுதான் நீதியாக இருக்க வேண்டும், அதுதான் சட்டமாக இருக்க வேண்டும் என்று சொன்ன ஒரு பண்பாடு இன்னொரு பண்பாட்டின் மீது அவளை அடிமைப்படுத்தி குதிரை சவாரி செய்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்னால், அதை மாற்றி மேலே இருப்பவன் மிகப்பெரிய அளவிற்கு கீழே இருப்பவனுடைய வலியை அவன் உணர முடியாது. கீழே இருப்பவன் வலியை குமரக்கூட அவனுக்கு உரிமை இல்லை என்று சொல்லக்கூடிய கொடுமை நீண்ட காலத்தின் வரலாறு. ஆகவேதான் அவைகளையெல்லாம் மாற்றி ஒரு புதிய நோக்கும் திறந்த போக்கும் விடியல் நீக்கும் உருவாக்க வேண்டும். விடியல் தோற்றம் வர வேண்டும். அதுதான் பெரியார் பன்னாட்டு அமைப்பு. எப்படி நாங்கள் எங்கள் நாட்டிலே எங்கள் பகுதியிலே இதனை செய்கிறோமோ அதுபோல உலகளாவிய நிலையிலே இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு ஒன்று இருக்கிறோம். அறிவியலுக்கு நாம் தலைவணங்கி நரிசிருக்க வேண்டும். மனித அறிவுதான் இவைகளையெல்லாம் கண்டுபிடித்தது. ஆனால் கண்டுபிடித்து தந்த மனிதனால் தான் மலேசிய மண்ணிலே இருக்கக்கூடிய ஒரு புரட்சிக்குள் தன்னுடைய கருத்துக்களை சொல்லுகிறார். அதே போல அமெரிக்க நாட்டிலே அங்கே புலம்பெயர்ந்து இருக்கக்கூடிய ஒரு தோழியர் சிறப்பாக அருமையாக சொல்லுகிறார். பற்பல நாடுகளிலே இருக்கிறவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். உலகம் இணைந்திருக்கிறது. இதற்கு காரணம் எது? அறிவியல் அல்லவா? அறிவியலுக்கு அடிப்படை எது? புத்தாக்கம் அல்லவா? புத்தாக்கத்திற்கு எது மூலம்? அது சிறப்பான வேர் எங்கே இருக்கிறது? பழைய சிந்தனைகளை எல்லாம் மாற்றி புதிய வழிமுறைகளை கண்டறிவது அல்லவா? இதுதான் பெரியாரின் தத்துவம். சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால், விஞ்ஞானிகளையே உற்பத்தி செய்யக்கூடிய அளவிற்கு இது ஒரு சமூக விஞ்ஞானம். கற்பனையோ மிகையோ அல்ல. மாறாக அண்மை காலத்தில் ஒரு நிகழ்வு சுருக்கமாக, சிங்கப்பூரிலே பேசிய சந்திராயன் விஞ்ஞானி, பெருமைப்படக்கூடிய தமிழர் மயில்சாமி, விஞ்ஞானி மயில்சாமி அவர்கள் அங்கே பேசும்போது சொன்னார், எனக்கு பெரியாருக்கு என்னை ஈர்த்தது, பெரியாரிடம் நான் அங்கே போக வேண்டும் என்பது வேறொன்றும் இல்லை. அவர்தான் மாணவ பருவத்திலே நாங்கள் படிக்கிற போது மால் முடியாது என்று கருதிய இடம் இனிமேல் முடிந்து விட்டது என்ற விஞ்ஞானத்திலேயே ஒரு முற்றுப்புள்ளி வைத்த நேரத்தில் அது முற்றுப்புள்ளியை அழித்து அதை ஒரு கோலனாக, செமிகோலனாக, கம்மாவாக ஆக்கி கொண்டு தந்தவர் அந்த எண்ணத்தை உருவாக்குவதற்கு இப்படி தந்தார். அற்புதமான உதாரணம் அவருடைய சொல்லிலேயே சொன்னார். பெரியார் எங்களை பார்த்து, இளம் உள்ளங்களை பார்த்து கேட்டார், நீங்கள் இளையர்களைத்தான் அதிகமாக இன்றைக்கு நம்புகிறீர்கள், அதுதான் நியாயம், அதுதான் தேவை. அந்த இளம் உள்ளங்களை நாம் பக்குவப்படுத்த வேண்டும். பெரியாரே இளையராகத்தான் இருந்தார். வயது அவருக்கு ஒரு பொருட்கள். புரட்சி கவிஞர் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, வயதில் அறிவில் முதியார், வாய்மை போருக்கு என்றும் இளையார், உயர் எண்ணங்கள் மலரும் சோலை என்று. அவர் எப்போதும் இளையர்கள், எப்போது முதியோராக இருக்கிறவர், அறிவில் முதியோராக, வயதில் முழுமை அடைந்தவராக இருக்க இருந்தாலும் அவரும் எப்போதும் இளையர்தான். எப்போது அந்த இளையராகிறார்? எப்போதெல்லாம் போராட்ட களத்திலே வாய்மைக்காக, உண்மைக்காக, நேர்மைக்காக அவர்கள் வாதாடுகின்றார்களோ, போராடுகின்றார்களோ,
அப்போது அவர் என்றும் இளைஞர். இதுதான் நமக்கு வழிகாட்டி வழிமுறை. அப்படிப்பட்ட ஒரு இளைஞருடைய சிந்தனையினாலே தான் அவர் இளைஞர்களை சொன்னார். அதைத்தான் விஞ்ஞானி மயில்சாமி சொன்னது மட்டுமல்ல, பின்பற்றினார். இன்றைக்கு மிகப்பெரிய உலக புகழ் பெற்ற சாதனைகளை அடுக்கடுக்காக அவர் மட்டுமல்ல, அவரால் உருவாக்கப்பட்டவர்கள், அவருடைய நண்பர் குழாம்கள் எல்லாம் இந்த உலகத்தை தாண்டி வேறு உலகம் என்றெல்லாம் இல்லாத உலகத்தை இதுவரையில் சொன்னவர்கள் போக இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய விண்கலன் மூலமாக கண்டுபிடித்திருக்கிறார். நிலவுக்கு நிலா ஓடிவா என்று சொல்லித்தான் நம்மை வளர்த்தார்கள், பாட்டு பாடி சோற்றை ஊற்றி. ஆனால் நிலாவை ஓடிப்போ நாம் வர சொல்ல முடியாது, நாம் அங்கே நிலவுக்கே போகலாம் என்று சொல்லக்கூடிய தத்துவத்தை மனித அறிவு சிந்தித்ததனுடைய விளைவாகத்தான் கண்டறிந்தது. நிலவில் காலடி எடுத்து வைத்தார். அந்த காலடி எடுத்து வைக்கும் போதே கூட அதிலே ஒரு மூட நம்பிக்கை ஒழித்துதான் வந்தார். எப்படி கடவுளை அழைத்திருக்கிறார் வேறு செய்தி. இடது காலை வைத்துத்தான் வந்தார்கள். நம்முடைய கணக்குப்படி பார்த்தீங்கன்னா வலது கைக்கு பார்த்து புதுப்பட மக்களை கூட பார்த்து வலது காலை வைத்து வா 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 என்று நான் பாடி பழக்கம். எனவே தான் பழக்கத்திற்கு வழக்கத்திற்கு ஆளாய் கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த இடத்துல மயில்சாமி போன்ற விஞ்ஞானிகள் சொன்னார்கள். பெரியாரை நான் படித்த போது எனக்கு ஏற்பட்ட தாக்கம் என்னவென்றால், செக்கு மாடாக இருக்காதே, அது சுற்றி சுற்றி வரும். உன்னை ரேஸ் குதிரையாக ஆக்கிக்கொள். போட்டி உலகத்திலே நீ எப்படி வெற்றி பெறுவாய் என்று நினைத்துக்கொள் என்ற தன்னம்பிக்கை என்னோடு விதைத்தார். அதுதான் என்னை இந்த அளவிற்கு ஒரு புதிய நோக்கும் போக்கும் ஏற்படக்கூடிய துணிச்சலை உருவாக்கியது. அந்த தெளிவு தந்த விடைதான் இன்றைக்கு என்னை ஊக்கப்படுத்திக் கொண்டு மேலும் மேலும் ஆய்வுகள் செய்வதற்கு வாய்ப்பாக இருக்கிறது. எனவேதான் வளர்ச்சி முன்னேற்றம் என்பது தேக்கத்திற்கு எதிரி. அந்த தேக்கம், தயக்கம், நம்மால் எதுவும் முடியாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான தோல்வி மனப்பான்மை, எப்போதுமே எதிர்நீச்சல் அடிக்க தெரியாத மூழ்கி போகின்ற தன்மை, இவைகளுக்கெல்லாம் மாறாக இருக்கக்கூடிய மானிடம்தான் சுயமரியாதை. அந்த சுயமரியாதையை இயக்கமாக ஆக்கிய ஒரே ஒருவர் தந்தை பெரியார் அவர். உலகத்திலேயே வேறு எங்காவது சுயமரியாதை இயக்கம் என்று உண்டா? ஆனால் சுயமரியாதையை சொல்லாத, நினைக்காத, நடைமுறைப்படுத்தாத, கேள்வி கேட்காத மனிதர் உண்டா? எண்ணி பாருங்கள். ஆகவே அதை மையப்படுத்தி பெரியாரை உலகமயமாக்க அமெரிக்காவிலே சென்றோம். இதோ நல்ல வாழ்க்கை அமைத்துக் கொண்டோம். தன் பெண்டு, தன் பிள்ளை, தன் வீடு என்று சின்னதோர் கடுகு உள்ளத்தோடு இல்லாமல் உள்ளுலக மக்களுக்கு நம்முடைய பணி என்ன, பங்கு என்ன, நாம் வாழ்வதற்கு பொருள் என்ன, தொண்டரம் அல்லவா என்ற உணர்வோடு தான் இந்த பெரியார் பன்னாட்டு அமைப்பு 32 ஆண்டுகளாக ஆயிற்று. 32 வயது என்றால் வாலிப முறுக்கு என்று வானிடத்திலே மனிதர்களுக்கு சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையில சிறப்பான சாதனைகளை செய்திருக்கிறார். அழகாக சொன்னார்கள். நம்முடைய அறிமுகப்படுத்திய ஜெயா அவர்கள் ரொம்ப பெருமையாக இருந்தது, மகிழ்ச்சியாக இருந்தது. நீங்கள் கேட்க நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் பேச நான் கேட்க வேண்டும், எங்களை போன்றோம். அப்போதுதான் எங்களுக்கு மகிழ்ச்சியின் ஊற்று தொடர்ந்து கொண்டே இருக்கும். அந்த வகையில சிறப்பாக நீங்கள் ஒவ்வொரு கருத்தையும் சொல்லுங்கள். இதற்குள்ளாக இந்த 32 ஆண்டுகளை நீங்கள் சாதித்திருப்பது சாதாரணமல்ல. ஏனென்றால் இன்னொரு நாட்டில் அதோடு இது ஒரு தனி சிறப்பு என்னவென்றால், இதற்கு ஒரு அரசியல் பார்வை கிடையாது, குறுகிய நோக்கு கிடையாது, வெறுப்பு இதற்கு இடமே கிடையாது. விருப்பம் அதுதான் மிக முக்கியம். அதே நேரத்தில் நம்முடைய பயணத்தில் எவைகளெல்லாம் தடங்கல்களாக இருக்கின்றனவோ அந்த தடங்கல்களை நாம் இடித்துத்தான் தீர வேண்டும், அகற்றித்தான் தீர வேண்டும். பல பேருக்கு எத்தனை மொழி தங்கள் கால்களிலும் கைகளிலும் இடித்துக் கொண்டால் கூட அதை நகர்த்தி வைக்கக்கூடிய எண்ணம் கூட பலருக்கு வருவதில்லை. அதற்கு பிறகு போவார்கள். சில பேர் நகர்த்தித்தான் வைப்பார்கள், அதிலும் இடித்துக் கொள்வார்கள். அதை அகற்றிவிட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வேலையை முதல் பணியாக கொண்டிருந்தால்தான் பயணங்கள் வேகமாக தடையில்லா பயணங்களாக இருக்க வேண்டும். அந்த பயணம்தான் மிக முக்கியம். ஈரோட்டு பாதை என்பது இருக்கிறத, அது செம்மையான பாதை.
நடப்பது கூட ஒரு முயற்சி என்று அழகாக சொன்னார். இந்த பிரச்சாரத்துக்கு கூட ஓடுதல் நடக்குதல் எல்லாத்தையும் அணைச்சி வைத்துத்தான் பெரியார் விழாவை, சுயமரியாதை விழாவை இங்கு நடக்கிறீர்கள். பெரியார் வழி நடப்போம் என்று சொல்லித்தான் முடிக்கிறோம். பெரியார் வழி நடப்பதற்கு மிக முக்கியமானது. பல பேர் பழைய பாதைகளுக்கே போ என்று சொல்லிக் கொடுத்தார்கள். பெரியார் தான் புதிய பாதைகளுக்கு போ, புதிய பாதை எங்கே என்று தயங்காதே, இல்லையானால் புதிய பாதையை போடு என்று சொல்லக்கூடிய எண்ணத்தை உருவாக்கினார். எனவே தன்னம்பிக்கையின் சிகரங்களாக, சுயமரியாதை மிக செல்வங்களாக, அதனுடைய ஒளி கீற்றுகளாக இருக்க வேண்டுமானால் நீங்கள் அத்துணை பேரும் பாலின வேற்றுமையின்றி நாடு, மொழி இவைகளெல்லாம் கூட தாண்டி நம்முடைய உணர்வுகள் இருக்கின்றன. யாரையும் மதிப்போம், அதே நேரத்தில் மற்றவர்களை மதிக்கிற நேரத்தில் நாம் யாரையும் மிதிக்க மாட்டோம், யாரையும் அடிமைப்படுத்த மாட்டோம். எல்லோருக்கும் எல்லாம், அனைவருக்கும் அனைத்தும் என்று சொல்லக்கூடிய அந்த உணர்வோடு இந்த அமைப்பு இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதுக்கு ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு நேரத்தில் தேவைப்படுகிற போது அதற்கு தகுந்த மாதிரி மனிதர்கள் எல்லோருக்கும் ஒரே மருந்து, ஒரே நேரத்தில் ஒரே மருத்துவம் பயன்படுவதில்லை. அவர்களுடைய உடல்நிலை, அவர்களுடைய உடல் வாக்கு, அது நிலைமை, அதை எப்படி மருத்துவர்கள் கண்காணிக்கிறார்களோ அதை போலத்தான் அந்தந்த நாடு, அந்தந்த அமைப்புகள் அங்கங்கே தோன்றுகிற நேரத்தில் வர வேண்டும். ஒட்டுமொத்தமாக இந்த இலக்கு என்னவென்றால், மானிடம் வென்றதம்மா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மனிதர்களாக இருக்கிறவர்களிடம் மனிதத்தை நாம் போற்றி பாதுகாக்க வேண்டும். மனிதர்கள் உருவத்தினால் மட்டுமல்ல, அறிவினால், ஆற்றலால், சமத்துவத்தால், சமவாய்ப்பால் என்று வரவேண்டிய ஒரு கட்டம்தான் இந்த அமைப்பு. இதை விளக்க வேண்டும். பிரச்சாரம், பரப்புரை. அது பிறந்தநாள் என்று சொல்லும் போது கூட தந்தை பெரியார் விளக்கம் சொன்னார். பிறந்தநாள் பெருமைக்கு அல்ல, நல்லா அழகா சொன்னாங்க, கொண்டாட்டங்கள் அல்ல, அறிவுறுத்தல். நாம் அதன் மூலமாக அது ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்கிறோம். அதற்காகத்தான் சிறப்பு. இது திராவிட பொழி பல்கலைக்கழகத்தவர்கள் மத்தியிலேயே, ஆய்வாளர்கள் மத்தியிலேயே சிறந்த அறிவுக்கு விருது. பல நேரங்களில் சிலர் இந்த பாதையில் யாரும் நடக்கவில்லையே என்று கருதி தயங்கி தயங்கி அது நடக்காமல் இருக்கிறார். ஆனால் ரோட்ஸ் லெஸ் டிராவல்டு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய மற்றவர்கள் நடக்காத பாதையிலே கூட துணிந்து நடந்து காட்ட வேண்டும். பாதையில்லா ஊருக்கெல்லாம் பாதை அமைத்தது, இணைத்தது ஈரோட்டு பாதை. ஆகவேதான் உங்களுடைய பயணங்கள் வெற்றிகரமாக இருக்க வேண்டும். இதுவரையில் அற்புதமாக செய்திருக்கிறீர்கள். மேலும் மேலும் இளைய தலைமுறையை குறிவையுங்கள். மிக முக்கியமாக அந்த இளைய தலைவர்களுக்கு மேலும் அவர்களை பயன்படுத்துங்கள். கல்வி என்பதே உள்ளே இருக்கிற ஆற்றலை வெளியே கொண்டு வருவதே தவிர வெளியே இருந்து உள்ளே திணிப்பது அல்ல. அதுதான் அர்த்த கல்வி. எனவே பகுத்தறிவு படிப்பறிவை விட தீவிரமானது. பட்டறிவு அதை விட பயன்படுத்தும். எல்லாவற்றை விட ஒத்தறிவு மற்றவர்களுடைய துன்பத்தை, துயரத்தை, நிலைப்பாட்டை, அவதியை நமதாக்கி கொண்டு உணர்வதற்கிறது ஒத்தறிவு. அந்த ஒத்தறிவு எம்பத்தி என்று சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பு மிக முக்கியம். எனவே நண்பர்களே, உங்களுடைய இதுவரை பயணங்கள், நீங்கள் சிறப்பான பயணத்தை நடத்தி இருக்கிறீர்கள். அந்த பயணம் விரிவடையட்டும். தடைகளை பற்றி கவலைப்படாதே. தடையில்லா வாழ்க்கை இருக்கிறதே, பல நேரங்களிலே அது சுவைக்காது. எதிர்நீச்சல் தான் நமக்கு நல்ல உடல் வளம் இருக்கிறது என்று காட்டுவதற்கு, உறுதியை நிரூபிப்பதற்கு ஒரு வாய்ப்பு. ஆகவேதான் எதிர்நீச்சல் அடியுங்கள். அந்த எதிர்நீச்சலுக்கு பயன் உண்டு என்று கருதுகிற துணிச்சலுக்கு தான் பெரியார் பயன்படுகிறார். பெரியாரின் சுயமரியாதை தத்துவம் அதைத்தான் நமக்கு வழிகாட்டும். இது சுயநலம் அல்ல, இது பொது நலம், மக்கள் நலம் சார்ந்து. ஆகவேதான் மக்கள் நலம் சார்ந்து வாழ்வோம். நம்முடைய தொண்டரம் என்பது இருக்கிறத, அது நமக்காக அல்ல. இன்னும் கேட்டால், இப்போது அதை செய்யாவிட்டால் எப்போது? நாம் செய்யாவிட்டால் எவர் செய்வார்? இந்த உணர்வுகளை நீங்கள் நன்றாக நினைத்துக் கொண்டு, நம்மால் முடியும், நம்மால் முடியாதது யாராலும் முடியாது, யாராலும் முடியாதா அது நம்மால் முடியும், செய்து காட்டுகிறோம், வென்று காட்டுகிறோம் என்ற உணர்வை பெருக்குங்கள். இளைய தலைமுறைக்கு அதை உணர்வை ஊட்டுங்கள். அவர்களுடைய நாடி நரம்பு புதிய நோக்கை போய் பார்த்து கொண்டிருக்கட்டும்.
எது முடியாதோ அதை செய்து முடிய வைப்போம்னு சொன்னோம். முடியும் என்று கருதியதால் தான் இன்றைக்கு நிலவில் காலடி வைத்தவன் குடியேறலாமா என்று கருதி கொண்டிருக்கிறார்கள். எனவே முடியாது என்பது நமக்கு இல்லாத ஒன்று. எனவேதான் இல்லாததை இருப்பதாக நம்பிக்கொண்டு மண்ணில் இருக்கிற காலத்தை இருப்பதை நன்றாக விரிவுபடுத்துங்கள். விரிவுபடுத்தியதில் மிக முக்கியமாக இருங்கள். அறிவை விரிவி செய், அகலமாக்கு, அகண்டமாக்கு, விசால பார்வையால் விழுங்கு உலகத்தை என்று சொன்ன கவிஞரை நோக்கி நாம் நம்முடைய வீர வழக்கத்தை செலுத்துவோம். பெரியாரின் நூற்றாண்டு, தந்தை பெரியாருடைய இயக்கத்தின் நூற்றாண்டு என்று சொன்னால் அது அடிமை ஒழிப்பின் நூற்றாண்டு என்று பொருள். எனவேதான் ஆழமாக எண்ணிப்பாருங்கள். நம்முடைய மக்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டுங்கள். தன்மானம், தன்னம்பிக்கை, இவைகள்தான் வாழ்க்கையின் தன்னிறைவு. தன்னிறைவு என்பது தனி மனிதனுக்கு அல்ல, ஒரு பெரிய மனிதகுலத்துக்கே என்பதுதான். எனவே நமது எல்லை மானிட பரப்பு, நமது இலக்கு சமத்துவம், சுயமரியாதை, நமது நோக்கம், போக்கு எல்லாம் அறிவு வழி, அந்த அமைதி வழி. அறிவு புரட்சி வேறு ஆயுத புரட்சியோ அல்லது சமூகத்திற்கு தொல்லை கொடுக்கக்கூடியதோ கிடையாது. இறுதியாக சொல்லுகிறோம், இது எந்த அரசியல் சார்போ அல்லது எந்த நிலையிலோ கிடையாது. எல்லோருக்கும் எப்படி பொதுவோ அதுபோல சமூகத்தின் பார்வைதான் மிக முக்கியம். எனவே மனிதர்களாக உருவத்தில் இருந்தால் மட்டும் போதாது, உணர்வில், அறிவில், தெளிவில், இலக்கில் வாழ வேண்டும். அதுதான் பெரியார் பன்னாட்டு அமைப்பினுடைய விஷயம். எப்படி அறிவியல் நம்மை இணைத்திருக்கிறது, உலகத்தை ஒன்று சேர்த்திருக்கிறது, இடையில இருந்த வாய்ப்புகள் எல்லாம் மறைந்திருக்கிறது. இதைத்தான் விரிவாக்க வேண்டும். இன்றைக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போவதற்கோ பேசுவதற்கோ முடியாது. இப்போது அதல்ல. அதாவது குரலை கேட்டோம், ஒலியை கேட்டோம், ஒளியை பார்த்தோம், ஒளி இறந்து உடைத்தோம். அதுவும் நெருக்கடி காலம் என்று வந்தது கொரோனா மூலமாக. அந்த காலத்தில் இதுதான் பயன்பட்டது. ஆகவே எதிர்காலம் நமக்கு நம்பிக்கை ஒளிவூட்டுவது. எனவே அறிவியலை நன்றாக அறிவியலாகவும் பயன்படுத்துங்கள். எனவேதான் தொண்டரம் என்பதை மையப்படுத்துங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க பெரியார், வளர்க உங்கள் தொண்டு. உங்கள் குழந்தைகள், மகளிர் இவைகளை முன்னிலைப்படுத்துங்கள். வாய்ப்பற்றவர்களுக்கு முதலில் தோள் கொடுங்கள், அவளை உற்சாகப்படுத்துங்கள். நாமெல்லாம் கீழே விடமாட்டோம். காரணம், நாம் எழுந்து இருப்பது யாருடைய தோள்களில் என்றால் இன்னமும் பெரியாரின் தோள்களில் நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே எவ்வளவு எதிர்ப்பும் நம்மாலே சமாளிக்க முடியும். அதுதான் பெரியார் பன்னாட்டு அமைப்பு. வெல்க, வாழ்க. நன்றி. ஐயா, மிக்க நன்றிங்க ஐயா. தந்தை பெரியார் அவர்கள் இளைஞர்களை ஊக்குவித்த பாங்கையும் சுயமரியாதை என்ற சிந்தனையை எம் மக்களுக்கு விதைத்து புதிய நோக்கில் செல்ல தூண்டிய தந்தை பெரியார் அவர்களின் சிந்தனைகளையும் செயல்பாடுகளையும் எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். ஒவ்வொரு முறையும் அவரை கேட்கும் போதெல்லாம் ஒரு ஊக்கம்தான் பிறக்கிறது. இந்த முறையும் அப்படியே நிகழ்ந்தது. குறுகிய நோக்கில்லாமல், அரசியல் பார்வை இல்லாமல், தடைகளை அகற்றும் நோக்கோடு பெரியாரை உலகமயமாக்கும் முயற்சியோடு செயல்படும் பெரியார் பன்னாட்டு அமைப்பின் இந்த பயணம் இன்னும் விரிவடைய வேண்டும் என்று வாழ்த்தி பேசிய உங்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றிமா, மிகவும் அருமையான நன்றி. ஐயா அவருடன் பயணம் செய்வதே நமக்கெல்லாம் ஒரு பெரிய மகிழ்ச்சி. அவருடைய அறிவுரையின்படி பெரியார் பன்னாட்டு அமைப்பு மேலும் பல நாடுகளையும் இணைத்து மாநாடுகள் நடத்தி சிறப்பாக செல்வோம் என்பதை உறுதியாக சொல்லிக் கொள்கின்றோம். இந்த மலரை குறுகிய காலத்திலே மிகவும் சிறப்பாக செய்து தந்த ஆசிஃப் அவர்களை, கனடாவிலிருந்து ஆசிஃப் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றேன். ஆசிஃப், 1 மணி துளிகள். ரொம்ப நெருக்காதீங்க. ஆமா சார். கருத்து சொல்ற ஆசிஃப் வாங்க. மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம். கனடாவில் பெரியார் அம்பேத்கர் படிப்பு வட்டம் என்ற பெயரில் ஒரு குழுவாக இயங்கி வருகிறோம். ஆசிரியர் ஐயா சொன்னது போல பெரியார் வழியில் நடந்து வந்தாலும் அவ்வப்போது எங்களுக்கு வழிகாட்ட பெரியார் பன்னாட்டு அமைப்பும் ஐயா மருத்துவர் இளங்கோவன் ஐயா அவர்களும் உதவி செய்து வருகிறார்கள்.
அந்த வகையிலே இந்த பொங்கல் மலரை ஒரு சிறு உதவி செய்ய வாய்ப்பு கிடைத்தது. வாய்ப்புக்கு நன்றி ஐயா. மாதந்தோறும் பெரியார் பன்னாட்டு அமைப்பு நடத்தும் பல்வேறு கருத்தரங்கங்களில் கலந்து கொண்டிருந்தாலும் இந்த இதழை செய்யும் போது அந்த ஒவ்வொரு கருத்தரங்கும் அதோட நினைவுகளும் அதில் பேசப்பட்ட கருத்துகளும் நினைவுக்கு வந்தது. இங்கு பல்வேறு நம் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டோம். வாய்ப்புக்கு மிக்க நன்றி ஐயா. தொடர்ந்து பயணிப்போம். ஆசிரியர் ஐயா கூறியது போல பெரியார் உலக மையம், உலகம் பெரியார் மையம் என்றும் ஒரு கோல், அதுதான் நிச்சயமாக நாம் செய்ய வேண்டியது. அதை நோக்கி பயணிப்போம். இந்த நேரத்திலே ஒரு மகிழ்ச்சியான செய்தியும் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நம்ம இந்தியாவில் இருக்கும்போது தோழர்கள் சுயமரியாதை இணையேற்பு நடக்கும் போது மிக்க மகிழ்ச்சி அடைவோம். அந்த வகையில எங்கள் பெரியார் அம்பேத்கர் படிப்பு வட்டம் கனடாவை சேர்ந்த தோழர் எழிலன், தோழர் பாமகள் அவர்களின் சுயமரியாதை இணையேற்பு விழாவும் ஆசிரியர் ஐயா தலைமையில் கடந்த மாதம் 23ஆம் தேதி சிறப்பாக நடந்தேறியது. அவர்களுக்கும் வாழ்த்து சொல்லிக் கொள்கிறோம். தலைமையேற்று நடத்தி கொடுத்த ஆசிரியர் அவர்களுக்கும் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து பெரியார் வழியில் பயணிப்போம். கனடா, வட அமெரிக்கா முழுவதும் பெரியாரை கொண்டு சேர்ப்போம் என்று இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன். நன்றி ஐயா வாய்ப்புக்கு. மிகவும் மகிழ்ச்சி. சொல் வீரர்களை விட செயல் வீரர்கள் நிறைந்த கூட்டமாக நாம் இருப்பது எனக்கு மிக மிக மகிழ்ச்சியை தருகின்றது. அதுதான் நமக்கு தேவை. அடுத்து அந்த செயல் வீரர்களிலே ஒருவராக புரட்சி கவிஞர் பாரதிதாசன் மன்றத்தை நிறுவி நிகழ்ச்சிகளை 1 வாரம் 9 நாட்கள் என்று நடத்தி வரும் துரைக்கண்ணன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் ஐயாவினுடைய உரை மிக சிறப்பாக அமைந்திருந்தது. சித்தாந்த கருத்துக்களை பல இடங்களில் பேசிய போதும் கூட இன்று ஒரு நேர்மறையான சிந்தனையுடன் அறிவியலை முன்னிறுத்தி அழகாக ஏன் பெரியார் தேவை என்பதை மிக சிறப்பாக எடுத்து பேசினார்கள். அருமையான உரை. ஐயாவிற்கு அதற்காக நன்றிகள். ஐயாவின் வழியில் உலகம் பெரியார் மயம், ஆசிரியர் கூறிய கூற்றுப்படி உலகம் பெரியார் மயம், பெரியார் உலக மயம் என்ற கருத்தினை முன்னிறுத்தி 32 ஆண்டுகளாக பெரியார் பன்னாட்டு அமைப்பு செய்து வரும் பணிகள் பெரும் பாராட்டுக்குரிய பணிகள். நான் 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகளுக்கு முன்பு ஐயா நடத்திய நிகழ்வுகளில் வாஷிங்டன் மாநகரத்தில் போன்ற நிகழ்வுகளில் கலந்து இருக்கின்றேன். அப்பொழுதுதான் அங்கங்கு ஒரு 3-4 மணி நேர நிகழ்வாக நடந்து முடிந்து பெரியார் பிறந்த நாள் விழா என்பது நடக்கக்கூடிய இந்த நிகழ்வு இன்று உலக அளவில் பெரிய நிகழ்வாக பெரியார் பிறந்த நாளாக இருக்கட்டும், ஆசிரியர் பிறந்த நாள், மணியம்மையார் அம்மாவுடைய பிறந்த நாள் நடப்பது மட்டுமல்லாமல் அமெரிக்காவில் மற்றும் அமெரிக்காவை பெரியார் மயமாக மாற்றுவதோடு மட்டுமல்லாமல் அமெரிக்காவிலிருந்து உலகம் முழுவதும் பெரியார் மயமாக மாற்றுவதற்கு அரிய பணிகளை பெரியார் பன்னாட்டு அமைப்பு ஆற்றி வருகிறது. அதற்கு முழு முதற் காரணமா இருக்கிற சோம இளங்கோ மிக அருமையான இந்த ஒரு நூல் பார்க்கும்போது வியப்பாக இருந்தது. 12 மாதங்கள் ஆனால் நடத்திய நிகழ்வுகளோ ஏராளம். ஓராண்டில் இத்தனை நிகழ்வுகளை நடத்தி பெரியாரை முன்னிலைப்படுத்தி திராவிட சிந்தனைகளை, சுயமரியாதை சிந்தனைகளை, சமூக நீதி சிந்தனை முன்னெடுக்கும் பெரியார் பன்னாட்டு அமைப்பிற்கும் அவருடைய அந்த தோழர்களுக்கும் பாராட்டுக்கள். அந்த வழியில் பெரியாரை உலகமயமாக்கும் வழியில் ஒரு சிறிய பங்களிப்பாக புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தமிழ் மன்றமும் ஒவ்வொரு ஆண்டும் பெரியாரின் பிறந்த நாள் விழாவை நடத்தி கொண்டிருக்கின்றது. பெரியார் பிறந்த நாள் விழாவை நடத்தும் அதே நேரத்தில் செப்டம்பர் மாதத்தை சமூக நீதி மாதமாக அறிவித்து இந்தியாவின் மிக சிறந்த தியாகியான வ.உ. சிதம்பரனார் அவருக்கும் பெரியாரை பின்பற்றி தமிழ்நாட்டில் ஒரு திராவிட அரசை, திராவிட சுயமரியாதை அரசை நிறுவ பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கும் பிறந்தநாள் விழாக்களையும் கொண்டாடி வருகின்றது. அந்த அடிப்படையில் நாங்களும் ஒரு சிறிய பங்களிக்கிறோம் என்பது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. மீண்டும் ஒரு முறை பெரியாருக்கும் பெரியாருடைய புகழை பரப்பிக் கொண்டிருக்கிற சோம இளங்கோ ஐயா, அவருடைய குழுவினர்,
இந்த வயதிலும் இளமை துள்ளலுடன் உரையாற்றி பணிகளை புரியும் ஆசிரியர் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய பாராட்டுக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த வாய்ப்புக்கும் மிக்க நன்றி. வணக்கம். நன்றி நன்றி துரைக்கண்ணன். அடுத்து சிங்கப்பூர் செயல் வீரர் பூபாலன் வாங்க. அன்மியூட் பண்ணி. பூபாலன் இருக்கீங்களா? கேக்குதுங்களா? பேசுங்க பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். முதலில் தமிழ் தொழில் ஆசிரியர் ஐயா அவர்களுக்கு முதற்கண் வணக்கம். பெரியார் பன்னாட்டு அமைப்பு, பெரியார் இன்டர்நேஷனல் சார்பாக இந்த விழா நடைபெறுகிறது. அதில் சிங்கப்பூரிலிருந்து நாம் கலந்து கொள்வது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. முதலாக அந்த பொங்கல் மலர் வெளியீடு விழா என்று நினைக்கிறேன். ஏனென்றால் இந்த முதல் மலரை நான் இப்போது பார்க்கும்போது இந்த 2024 மற்றும் 2025 கிடைப்பட்ட படங்களை அதில் காண முடிகிறது. இந்த முயற்சிக்கு என்னுடைய முதல் வாழ்த்துக்கள். காரணம், நம்மளுடைய நிகழ்வுகளை நாம் பதிவு வைக்க வேண்டும்ங்கிறது எப்போதும் எங்கள் இங்கே சிங்கப்பூரில் நாங்கள் அதை தொடர்ச்சியாக செய்வோம். அந்த வகையில் பெரியார் பன்னாட்டு அமைப்பும் தன்னுடைய நிகழ்வுகளை விடுதலை வழியாகவும் மற்ற ஆங்கில பத்திரிகைகள் வழியாகவும் பதிவு பண்ணியிருந்தாலும் அதனை ஒரு மலராக தொகுத்து அந்த நிகழ்வுகளை ஒருங்கிணைத்து அதை பறைசாற்றுவது சிறப்பாக இருக்கக்கூடியது. ஏனென்றால் நாளை அது பயன்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தேவை. இங்கு எப்போதும் எங்களுடைய சிங்கப்பூரிலும் மற்றொரு இடத்திலும் கேட்பார்கள், நம்மளுடைய அந்த தொகுப்பு நூலை நிறைய பேர் வாங்கி படிக்க மாட்டாங்களே, ஆனா நீங்க திருப்பி தொகுப்பு நூல் செய்யணும்னு சொல்றீங்களேன்னு. அப்போது நான் எல்லாருக்கும் சொல்ற ஒரே ஒரு கருத்தை தான், பெரியார் ஐயாவே சொல்லியிருக்காங்க, குடியரசு இதழை யார் படிக்கிறாரு, விடுதலை இதழை யார் படிக்கிறாருங்கிற நானே எழுதி நானே படிப்பேன்னு. அப்படி அவர் அந்த முயற்சியை அவர் எடுக்கவில்லை என்றால், அந்த துணிச்சலாக செயல்படுத்தவில்லை என்றால், இன்றைக்கு நம்மளுடைய பொக்கிஷங்களாக பாதுகாப்பாக வரலாற்று பட்டங்களாக நம்ம பெரியார் ஐயாவுடைய அந்த கருத்துக்களை நமக்கு எழுத்துப்பூர்வமாக கிடைத்திருக்க வாய்ப்பு இல்லாமல் போயிருந்திருக்கும். ஸோ அதற்கு திருப்புவாதமாகவும் சேர்ந்திருக்கும். இன்று நாம் அந்த நிலையில் இருந்தாலும் அடுத்த நிலையை நோக்கி பெரியார் ஆசிரியர் எப்போதும் சொல்வது போல் பெரியார் உலகமயம் சொல்றாங்க. அந்த உலகமயங்கிறது பெரியார் பன்னாட்டமைப்பு மூலயமாக செயல்படுத்தக்கூடியது தான் சிறப்பான ஒன்று. அது தமிழ்நாட்டிலிருந்து செயல்படுத்த விட பெரியார் பன்னாட்டமைப்பு அமெரிக்காவில் இருந்து செயல்படுத்தும் போது அதற்கு மேலும் வலிமை சேர்க்கும். அந்த வார்த்தைக்கு ஒரு உண்மையும் நியாயமும் இருக்கும். அந்த வகையில் அந்த அமைப்பு ரீதியாக நடைபெறக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் அதனை ஒரு தொகுப்பாக வெளியிட்டு ஆவணப்படுத்துவதுங்கிறது ரொம்ப சிறப்புக்குரிய ஒன்று. 32 ஆண்டுகளாக நடைபெறக்கூடிய அந்த அமைப்பினுடைய நிகழ்வுகளை தொகுக்க வேண்டும். ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஒவ்வொரு முயற்சிக்கும் வெற்றியாக அமையும். அதனை நான் பார்க்கும்போது இந்த மலருடைய PDF வடிவத்தில் பார்க்கும்போது கிடைக்கப்பட்ட உணர்வை விட அழகான உணர்வாக நம்முடைய நிகழ்ச்சி நெறியாளியா இருக்கக்கூடிய ஜெயா மாறன் அவர்கள் ரொம்ப அருமையாக தொகுத்து நல்லதொரு தூய தமிழில் நல்லதொரு பொருள் விளக்கத்துடன் சொன்னார்கள். அது கேட்கும் போது நல்ல ஒரு இங்கிருந்து எங்களுக்கு ஒரு நல்ல உணர்வை ஊட்டியது. அந்த பெரியார் விழா நடக்கிற இதுல 2 முக்கியமான ஒரு இது அதனுடைய சாராம்சம் எனக்கு பிடித்தது 1 குழந்தைகளுக்கு அந்த போட்டிகள் நடத்தக்கூடிய அந்த நிகழ்வு பெரியார் பிறந்தநாளை முன்னிட்டு அது மகிழ்ச்சிக்குரிய ஒரு செய்தி. அது அதனுடைய அந்த மலர்ல அந்த படங்களை நாங்கள் பார்க்கவில்லை. அதாவது அந்த ஓவிய போட்டிகளுடையது. ஓவியத்தை பார்க்கும்போது எந்த அளவுக்கு அவங்க ஓவிய திறனுடன் நம்மளுடைய கருத்துக்களை காட்சி வடிவத்தில் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள்ங்கிறது அவங்க வடிவத்தில். அதாவது ஐயா இப்ப ஆசிரியர் சொன்னும் போது ரொம்ப அற்புதமான ஒரு கருத்து சொன்னாங்க. கல்விக்கு ஒரு அற்புதமான கருத்து சொன்னாங்க. என்னன்னா, கல்வி வெளியிலிருந்து மனதுல புகுத்தக்கூடாது, நம்மளுடைய உள்ளிருந்து வெளில எடுக்கணும்னு. அப்ப பெரியாருடைய பிறந்த நாளில் நீங்கள் போட்டிகள் நடத்தும் போது அந்த போட்டிகள் ஓவிய போட்டிகளை அவங்க அந்த மனதில் உள்ள பிள்ளைகளுடைய மனதிலிருந்து வெளியில் கொண்டு வந்து ஓவியமாக எப்படி சமூக நீதி சமத்துவமாக இருக்க வேண்டும், சமூக சுயமரியாதை உணர்வு வாழ வேண்டும்ங்கிற தத்துவத்தை அந்த ஓவியத்தில் அவங்க வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு நீங்க அடித்தளம் பெற்றீர்கள். அதுக்கு எங்களுடைய முயற்சிக்கு வாழ்த்துக்கள். அந்த முக்கியமானது ஐயா அற்புதமா சொன்னாங்க, நம்ம பெரியார் வழியில் நடப்போம் என்பது. அந்த வகையில் 5 கிலோமீட்டர் வாக் ஆர் ரன் ஃபார் பெரியாருங்கிறத நீங்க நடத்துறீங்க. அந்த புகைப்படத்தும் அதில் பார்த்தோம் இல்லை, அதுவும் ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு முயற்சி. இவையெல்லாம் நாம் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக அமையும். காரணம், நாம்
நம்ம அதாவது நம்மளுடைய எதிர்கருத்துக்களாக பரப்பக்கூடியவர்களுக்கு பல்வேறு விழாக்களை ஒன்றிணைத்து தான் செயல்படுத்துகிறார்கள். நமக்கு அந்த வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. நாம் விழாக்களை உருவாக்க வேண்டும். அப்படி விழாக்களை உருவாக்கினாதான் ஒன்றுகூடல் உருவாகும். அந்த ஒன்றுகூடல் உருவாகினாதான் நம்மளுடைய கருத்துக்கள் சென்றடையும். அதற்கு நீங்கள் பெரியார் பிறந்த நாளில் போட்டிகளும் நடத்துகிறீர்கள், ஆய்வரங்கம் நடத்துகிறீர்கள். போட்டிகள், ஆய்வரங்கள் இல்லாமல் உடல் ரீதியாக வலுப்பெறவர்களுக்கு பெரியார் வழியில் நடப்போம் பெரியார் ஃபார் ரன் வாக் அண்ட் ரன் ஃபார் பெரியார் என்ற நிகழ்ச்சி நடத்தீர்கள். இவை அனைத்தும் ரொம்ப மகிழ்ச்சிக்குரியது, பாராட்டுக்குரியது. அதை இன்னொன்று பெரியார் பன்னாட்டு அமைப்பு என்று சொல்லக்கூடிய நிலையில் ஒன்றே ஒன்று ரொம்ப ஒரு முத்தாய்ப்பானது, அதாவது ரொம்ப சிறப்புக்குரியது என்று சொன்னால், நாங்கள் சிங்கப்பூரில் நடத்தும் போதும் மற்ற தமிழ்நாட்டில் மற்ற திராவிட கழகங்கள் மற்ற பெரியார் அமைப்புகள் நடத்தும் போதும் பெரியார் அவார்ட் அப்படின்னு தான் நாங்கள் பண்ணுவோம். ஆனா நீங்க பெரியார் இன்டர்நேஷனல் சார்பாக வீரமணி அவார்ட் ஃபார் சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்ற ஒரு அவார்டை நீங்க சிறப்பா கிட்டத்தட்ட 1996 நீங்க கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. அது ஒவ்வொரு ஆளுமைகளா தேர்ந்தெடுத்து கொடுக்குறீங்க. பல்வேறு இந்திய மாநிலங்கள் மட்டும் இல்லாம வெளிநாட்டு வாழ்ல உள்ளவங்களும் தேர்ந்தெடுத்து கொடுத்துறீங்க. அதன் அடிப்படையில் சிங்கப்பூரிலும் எங்களுடைய 2 பேர்களுக்கு கொடுத்துருக்கீங்க. 2002, 2009 நம்முடைய சூதை மூர்த்தி அவர்களுக்கும் எங்களுடைய முன்னாள் தலைவர் மதியறிஞர் கலைச்செல்வம் அவர்களுக்கும் கொடுத்துருக்கீங்க. அந்த வகையில் உங்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். 2009 கண்ட நிகழ்வில் நீங்கள் நம்முடைய பெரியார் பன்னாட்டு அமைப்புடைய தலைவர் திரு சோமவேலங்கன் ஐயா அவர்கள் எங்கள் நிகழ்ச்சியில பேசியிருக்கீங்க. அதுவும் எங்களுக்கு நன்றி, மகிழ்ச்சியை பாராட்டு கொடுத்தது. எக்கோனம் ஐயாவும் பேசியிருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சி சிறப்பாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்து அம்மா பெருஞ்சித்திரனாரின் மகள் சித்திர செந்தாளை அவர்களை அழைக்கின்றேன். இங்க அரிசோனாவில் இருக்காங்க. சித்திர செந்தாளை சுருக்கமாக, தயவு செய்து அனைவரும் சுருக்கமாக பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சித்திர செந்தாளை இருக்கீங்களாமா? வணக்கங்க ஐயா. வணக்கம். பேசுங்க. நான் வந்துட்டேன். முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆசிரியர் ஐயா அவர்களுக்கு மீண்டும் காணொலியில் பார்ப்பதில் மகிழ்ச்சியும் அதற்கு நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா, நாங்க வளர்ந்த முறையே நம்ம அப்பா சொல்லியிருக்கிறார், திருவள்ளுவருக்கு பின் தந்தை பெரியார் தவிர வேறு எவரையும் நம்மால் முழு அறிஞராக, முழு தலைவராக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று. அது நான் இப்ப திருவள்ளுவர் எப்படி உலகமயமாக ஆக்கப்பட்டிருக்கின்றார்களோ அதே போல் ஒரு நமையம் இருங்கய்யா, எனக்கு செய்தி வந்துட்டு இருக்கு. அதே போல் பெரியாரை உலகமயமாக்க வேண்டும் என்ற கருத்து மிகவும் மிகவும் பொருத்தமான கருத்து ஐயா இந்த நேரத்தில் தேவைப்படுகிறது. அதாவது திருவள்ளுவரை நாம் பார்த்ததில்லை. அவர் எப்படி இயங்கினார், அவர் எழுதி நிறைய குவித்து நிறைய அறிவுரைகளை உலகமயமாக்கி உலகத்திற்கு கொடுத்து விட்டு சென்றார்கள். ஆனால் பெரியார் தந்தை பெரியார் அவர்கள் இயங்கி நாம் பார்த்திருக்கிறோம், நேரில் பார்த்திருக்கிறோம். அதே போல் இயங்கி அந்த குமுகாயத்தை பெரிய அளவிற்கு கொண்டு வந்திருக்கின்றார். எனவே பெரியாரை உலகமயமாக்க வேண்டும் என்ற ஒரு நீதி கருத்தை நான் பெரிதும் வரவேற்று நாம் வரவேற்கின்றோம். அதே போல் ஐயா அவர்கள், ஆசிரியர் ஐயா அவர்கள், அனைவரையும் மதிப்போம், யாரையும் மிதிக்க மாட்டோம் என்று சொன்னார். அது மிகவும் அமைதியான ஒரு அடக்கமான ஒரு கருத்து, மிகவும் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய கருத்து. அது எந்தவித அரசியல் நோக்கமின்றி பொதுவான முறையில் மானிட நோக்குடன் இயங்குகின்ற இந்த பெரியார் பன்னாட்டு இயக்கத்தையும் அமைப்பையும் நாம் வரவேற்கிறோம். நாம் அதனுடன் சேர்ந்து இயங்குகிறோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் ஐயா அவர்களை மீண்டும் பார்த்து மகிழ்ந்ததில் வணக்கமும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மிகுந்த நன்றிமா, மிகுந்த நன்றி, வாழ்த்துக்கள். வணக்கம். அடுத்து நம்முடைய பெரியார் பன்னாட்டு அமைப்புடன் இணைந்து பயணிக்கும் முனைவர் நேரு அவர்களை அழைக்கின்றேன். விரைவில் முடித்து விடுவோம். ஐயா ஆசிரியர் அவர்களுக்கு வணக்கம். மிகச்சிறப்பாக இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிற பெரியார் பன்னாட்டு அமைப்பு, அதனுடைய பொங்கல் மலர் பக்கத்துக்கு பக்கம் வண்ணத்தில், அது மாதிரி கருத்தில் அவ்வளவு மெழுகிறது, மிக அருமையாக வந்திருக்கிறது. ஐயா ஆசிரியர் அவர்கள் அதை பற்றி மிக அருமையாக சொன்னார்கள். இந்த தொடர் பணி என்பது உண்மையிலேயே மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது. ஐயா ஆசிரியர் அவர்கள் நேற்று மதுரையில் நடந்த கூட்டத்திலும் இன்றைக்கு பழனியில் நடந்த அந்த பயிற்சி முகாம், 2 பயிற்சி முகாமிலையும் ஒரு 10 நிமிடம் அவர் தன்னுடைய கருத்துக்களை சொன்னார்.
அவ்வளவு அருமையாக அந்த மாணவ மாணவிகள் கேட்டார்கள். பெரியார் பன்னாட்டு அமைப்பைச் சேர்ந்த ஐயா டாக்டர் சோமயிலங்கோன் அவர்களும், நாங்க அமெரிக்காவில் இருக்கிறோம், இருந்தா கூட இந்த பயிற்சி என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை ஒரு 5 நிமிடமோ 10 நிமிடமோ அந்த குழந்தைகளுக்கு சொன்னால் பயிற்சி முகாம்களில் இன்னும் ஊக்கமூட்டக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி மிக அழகாக ஒருங்கிணைக்கக்கூடிய, உண்மையிலேயே ஜெயாமாறன் அவர்கள், அன்புடன் ஆனந்தி அவர்கள், இவர்கள் எல்லாம் அமெரிக்காவில் இருக்கிறார்கள் என்பதே பெரியார் பன்னாட்டு அமைப்பின் மூலமாகத்தான் மிக அருமையாக எங்களை போன்றவர்களுக்கு தெரிந்தது. அந்த வகையில் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய பெரியார் பன்னாட்டு அமைப்பிற்கு நாங்கள் முழு ஒத்துழைப்பையும் எங்களுடைய நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மிகவும் மிகவும் நன்றி. உடலால் அமெரிக்காவில் வாழ்ந்தாலும் உள்ளத்தால் இன்றும் தமிழ் தமிழ் என்று இங்கே இயங்கிக் கொண்டிருக்கும் பல இளைஞர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் நியூ ஜெர்சி பாலா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். நியூ ஜெர்சி பாலா. வணக்கம். எங்கள் பெருமதிப்பிற்கும் பாசத்திற்கும் உரிய தமிழர் தலைவர் ஆசிரியர் ஐயா அவர்களுக்கு வணக்கம். உங்களை மீண்டும் ஒரு 3 மாதங்களுக்கு ஒரு முறை உங்களை இது போன்ற நிகழ்வுகளில் சந்திப்பது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கிறது. நாங்கள் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரை கண்டதில்லை. உங்கள் பணிகளின் மூலமாகவும் உங்கள் பேச்சுக்களின் மூலமாகவும் நாங்கள் காண்கிறோம் ஐயா. உங்களின் அமெரிக்காவில் எங்களுக்கெல்லாம் ஒரு உற்சாகத்தை தரக்கூடியவர் நம்முடைய பெரியார் பன்னாட்டு அமைப்பின் தலைவர் மருத்துவர் சோம இளங்கோன் ஐயா. அவர்களுடைய பணிகளை நாங்கள் எல்லாம் ஏதோ ஒரு சிறு உதவிகளையும் நாங்களும் செய்து கொண்டு வருகிறோம். இந்த பொங்கல் மலர் நீங்கள் பல மேடைகளில் பல நிகழ்வுகளில் சொல்லி கேட்டிருக்கிறேன். நாம் செய்யக்கூடிய பணிகளை தந்தை பெரியார் அவர்கள் எப்படி விடுதலை இதழில் ஒரு பதிவு செய்தாரோ அதை போன்று ஒரு பொங்கல் மலரில் இதுவரைக்கும் செய்திருக்கக்கூடிய பணிகளை நம் பெரியார் பன்னாட்டு அமைப்பின் தோழர்களும் அவர்களும் செய்திருக்கிற பணிகளை பதிவு செய்திருப்பது ரொம்ப மகிழ்வாக இருக்கிறது. நமக்கே வியப்பாக இருக்கிறது இத்தனை பணிகளை நம் தோழர்கள் செய்திருக்கிறார்கள் என்று. ரொம்ப மகிழ்வாக இருக்கிறது ஐயா. உங்களை மீண்டும் இந்த நிகழ்வின் வாயிலாக கண்டது மிகவும் மகிழ்ச்சி. நன்றி ஐயா. நன்றி நன்றி. இறுதியாக மும்பை கணேசன் அவர்கள், ஐயா அவர்களிடம் நான் 1 மணிக்கெல்லாம் முடித்து விடுவேன் என்று சொல்லியிருக்கின்றேன். ஆகவே மும்பை கணேசன் அவர்கள் இறுதியாக. நம்முடைய அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் ஒத்துழைப்பு தந்து வந்து கலந்து கொள்வார். கணேசனை அன்மியூட் பண்ணிக்கங்க. அன்மியூட் பண்ணிக்கோங்க ஐயா. மன்னிக்கலாம். பெரியார் பன்னாட்டு அமைப்பின் சார்பில் பொங்கல் விழா மலர் 2025ஆம் ஆண்டு மலர் வெளியீட்டு விழா நம்முடைய குடும்ப தலைவர் ஐயா அவர்கள் இங்கே வெளியிட்டு மகிழ்ந்தார்கள். அந்த ஐயா அவர்களுக்கும் மருத்துவர் ஐயா அவர்கள், மருத்துவர் அம்மா மற்றும் பெரியார் பன்னாட்டு அமைப்பினுடைய அனைத்து பெருமக்களுக்கும் வணக்கம். இந்த நூலை இது வந்து பிடிஎஃப்ல நம்முடைய மருத்துவர் ஐயா அவர் அனுப்புனாங்க. கிட்டத்தட்ட ஒரு 73 பக்கங்கள் ரொம்ப அருமையாக வடிவமைத்திருக்கிறார்கள். படங்கள் எல்லாம் கருப்பு வெள்ளை படம், ஐயா அம்மா, அந்த படங்கள் எல்லாம் மிக தெளிவாக இருக்கிறது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதுல ஒரு 4 வரி தொடக்கத்துல எழுதியிருந்தார்கள், அது ரொம்ப அருமையாக இருந்தது. பெரியார் நன்றி எதிர்பார்க்கவில்லை, ஆசிரியர் வீரமணி பதவி புகழ் எதிர்பார்க்கவில்லை, நாமும் அவ்வாறே உழைப்போம், ஜாதியை ஒழிப்போம், சுயமரியாதையை பேணுவோம், வாழ்க பெரியார், வளர்க பகுத்தறிவு என்று அந்த வரிகள் 1000 கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றன என்பதை அறிந்து படித்து ரொம்ப மகிழ்கிறோம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. பெரியார் பன்னாட்டு அமைப்பின் இளஞ்சிங்கங்கள் உண்மையிலேயே உணர்ச்சியுடனும் ஈடுபாட்டுடனும் பணி செய்வது எனக்கு பெரும் மகிழ்ச்சியை தருகின்றது. ஐயா அவர்களை சென்னை செல்லும் பொழுதெல்லாம் சந்தித்து வருகின்றார்கள், உற்சாகப்படுத்தி வருகின்றார்கள். அவர்களெல்லாம் செய்யும் பணியை பார்க்கும் பொழுது அதற்கெல்லாம் முத்தாய்ப்பு வாய்த்ததாக இளமாறன் அவர்கள் தொடர்ந்து இதையே முழு நேர பணியாக, அவர் வேலை செய்கிறாரா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை, இதையே முழு நேர பணியாக செய்து வரும் இளமாறனுக்கு உங்கள் அனைவர் சார்பிலும் என் சார்பிலும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா அவர்கள் ஏற்புரை இனித முடிவுரையும் ஏற்புரையுமாக நீங்களே சொல்லிவிடுங்கள். ஐயா ஐயா நீங்களே சொல்லிடுங்க. யாரும் இல்லையா? நிறைய இருக்காங்க, அவர் இன்னும் 2 மணி நேரம் ஆகும். பரவாயில்ல, என்ன முக்கியமா சொல்லுங்க, வாய்ப்பு கொடுங்க. நாம எப்போ ஒரு முறை தானே சந்திக்கிறோம், பரவாயில்ல. நான் ஆமா இல்லையா நீங்க சொல்லுங்க, அப்புறம் அன்பு கிட்ட நான் திட்டு வாங்கணும். இல்ல பரவாயில்ல, அதனால நல்ல பொய்மையும் வாய்மையோட அவ்வளவுதான். சரி, அப்ப முனைவர் திவாகரன் அவர்கள், முனைவர் திவாகரன் சுருக்கமா வாங்க.
நம் குடும்பத்தினுடைய தலைவர் அவர்களுக்கு வணக்கம். பெரியார் பன்னாட்டு தமிழர் மன்றத்தினுடைய அமைப்பாளர் பெருமதிப்புக்குரிய ஐயா சோமா இளங்கோவன் ஐயா மருத்துவர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்வை அருமையாக ஏற்பாடு செய்திருக்கின்றீர்கள். ஐயாவுடைய அறிவுரையின் போய் அருமையான பொழிவுகளெல்லாம் இங்கே கேட்டு மகிழ்ந்தோம். அனைத்து நாடுகளிலிருந்து தந்தை பெரியாரை பற்றியும் நம்முடைய இயக்கத்தை பற்றியும் அறிந்து தெரிந்து பொழிகின்ற வார்த்தைகளைத்தான் கேட்கின்ற பொழுது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஜெயா மாறன் அவர்களுடைய தெளிவான தமிழ் உரை மிக அருமையாக இருக்கிறது. அவருக்கு பாராட்டு தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய பன்னாட்டு பன்னாட்டு பெரியார் பன்னாட்டு மன்றம் செழிப்போடு வளர்வதற்கு முக்கிய காரணமாக இருப்பவர் மருத்துவர் ஐயா சோமா இளங்கோவன் அவர்கள். அவர்கள் நீடுப்புகள் நெடுநாள் வாழ என் வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆசிரியர் ஐயா அவர்கள் இன்னும் பன்னெடுங்காலம் நாம் வாழ்கின்ற காலங்கள் அவருக்கு நாம் அடித்து இந்த உலகம் தெளிக்க, இந்த உலகம் சிறப்புட்டு விளங்க ஐயா அவர்கள் நீடுப்புகள் நெடுநாள் வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. அடுத்த ஐயா சுப முருகானந்தம் அவர்கள். முருகானந்தம் வாங்க. ஒளித்தரை நீக்கிட்டு உடனே பேசுற மாதிரி தயாரா இருங்க. அவர் வருவதற்கு முன்னா இளவரசி, நீங்க இளவரசி சங்கர் நீங்க இருக்கீங்களாமா? ஐயா வாங்க வாங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். இங்க பேச வாய்ப்பு கொடுத்ததுக்காக ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஆசிரியர் ஐயாவை சந்திச்சது, அவங்க பேச்ச கேட்டது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாவும் உற்சாகமாவும் இருக்கு. பெரியார் வாய்ப்பு கொடுத்த பெரியார் பன்னாட்டு மையத்துக்கு நன்றி. மலர் பத்தி எல்லாம் பேசினதை கேட்டுட்டு இருந்தேன், மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அவங்க தொகுத்து வழங்கின ஜெயா மாறன் தோழிக்கு வாழ்த்துகள். பேசிய எல்லாருக்குமே பாராட்டு. பெரிய மனிதர்கள் எல்லாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்வுல நானும் ஒரு ஆளா இணைஞ்சிருக்கிறது எனக்கு பெருமகிழ்ச்சி கிடைக்குது. அனைவருக்கும் பாராட்டுகள், வாழ்த்துகள், நன்றி, வணக்கம். வாழ்க பெரியார், வளர்க பகுத்தறிவு. ஐயா புதுவை இருக்கீங்களா? புதுவை வீரமணி ஐயா. முருகானந்தம் உங்களுக்காக காத்திருக்கோம். முருகானந்தம், புதுவை வீரமணி 2 பேர், அவ்வளவுதான் இருக்காங்க ஐயா. வீரமணி புதுச்சேரி அப்படின்னு அன்மியூட் பண்ணிட்டு வாங்க. ஓகே. இளம் சிங்கமாக இளைஞர்களை உற்சாகப்படுத்தி வரும் பிரின்ஸ் அவர்கள். பிரின்ஸ் NRS பெரியார் 4வது தலைமுறை 5வது தலைமுறையாக அவர்கள் குடும்பத்தில் இருக்கிறார்கள். பிரின்ஸ், நீங்க என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பெரியார் பன்னாட்டமைப்புடன் உங்களை அழைத்து மிகவும் தொந்தரவு செய்து கொண்டே இருக்கின்றோம். உங்களுடைய கருத்துக்களை சொல்லுமாறு அழைக்கின்றேன். பிரின்ஸ். பன்னாட்டமைப்போடு இணைந்து பணியாற்றுவது எப்போதும் முக்கியமானது. அடுத்தடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்வது. அதனால இன்னும் அதிகமா தொந்தரவு பண்ணணும். இந்த பணி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மலரை பார்த்த உடனே அண்ணா பூபாலன் அவர்கள் சிங்கப்பூர்ல இருந்து சொன்ன மாதிரி 30 ஆண்டு காலமாக பெரியார் பன்னாட்டமைப்பு ஆற்றி இருக்கிற பணிகளையும் இதே போல தொகுத்து நிச்சயமாக செய்ய வேண்டும். ஆசிரியர் ஐயா அமெரிக்கால இருக்கக்கூடிய நம்முடைய தோழர்கள் அவங்களுடைய குரலை கேட்கணும், பார்க்கணும் அப்படின்னு விரும்புறாங்க. அவங்களுக்கு முதன்மை தருமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். ஓகே, நான் பேசலாமா? யாரு? புதுச்சேரி வீரமணியா. வாங்க 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 ஐயா. உண்மையிலேயே அவங்க ஜெயா மாறன் அவங்களுடைய பேச்சு மிக சிறப்பா இருந்ததுயா. மிக கருத்தா, ஒரு வார்த்தை கூட தேவையில்லாம ரொம்ப சிறப்பா அருமையா பேசினாங்க. அதோட நம்ம தலைவர் ஐயா இன்னைக்கு பேசினது ரத்தன சுருக்கமா இருந்தாலும் ஒவ்வொரு அவருடைய கருத்தும் எப்போ இருக்கிற மாதிரி ஒரு ஆணித்தரமாகவும் அருமையாகவும் இருந்தது. அதோட நீங்க எல்லாம் சொன்ன மாதிரி குழந்தைகள் மத்தியில நம்ம கொண்டு போய் சேர்க்கறதுல இருக்கிற ஒரு வெற்றி நிச்சயமாக வருங்காலத்துல அதுதான் சிறப்பாகவும் இருக்கும். ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. சிறப்பு, வாழ்த்துக்கள், நன்றி. நன்றி ஐயா. உங்களுடைய இறுதி வார்த்தைகளுடன் நிலைவை முடிக்கிறோம். சொல்லுங்க.
அதாவது இந்த 32 ஆண்டுகள்ல இதுவரையில நீங்க இந்த தனி அமைப்புக்கு என்ன தனி சிறப்புன்னா, மற்ற அமைப்புகள்ல தலைவர் இருப்பாங்க, செயலாளர்கள் தான் அதிகமா செயல்படுவாங்க. தலைவர்களுங்கிறவங்க இங்க தலைவர் பல நேரங்கள்ல அவரே என்ஜின் டிரைவரா இருக்காரு, அவரே கார்டா இருக்காரு, அவரே எல்லாவற்றும் மெக்கானிக்கா இருக்காரு. எல்லாத்தையும் விட பெரியார் பன்னாட்டு அமைப்புக்கு ஒரு தலைப்பு சிறப்பு என்னன்னா, இந்த 32 ஆண்டுகள்ல கூடுதலான ஒரு தகுதி உங்களுக்கு என்னன்னா, விப்பு ஏவுனர். அதுதான் கொரடா கொரடா இருப்பாங்க. அதனால என்ன பார்த்து பல நண்பர்கள் சொல்றாங்க, கொரடா கொரடா எல்லாம் பேச்ச கொரடா ரொம்ப நேரம் பேசுறீங்க அப்படின்னு. அது மாதிரி இல்லை. அதனால ஏவுனர் அவ்வளவுதான் விப்பு. நீங்க எல்லாரையும் போட்டு அங்க வேலை வாங்கிட்டு தோழர்களை ஒருங்கிணைச்சுக்கிட்டு, அதுதான் மிக முக்கியமாக அரவணைச்சுக்கிட்டு. ஒருங்கிணைப்பும் அரவணைப்பும் இரண்டும் முக்கியம். அதை சிறப்பா செய்கிற தலைவர், தலைவருக்கு சோர்வு இல்லாத இருக்கக்கூடிய வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பேராதரவு எல்லாரும் போல டாக்டர் அம்மா. அதே மாதிரி நண்பர்கள், ஒரு நல்ல குழு இருக்கு. நான் தனித்தனியா பேச சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டு இருக்கோம். அது எல்லாவற்றையும் விட என்னன்னா, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னா, இது சிறப்பா இருக்குன்னு ரொம்ப ஜெயாமாறன் அவர்களுடைய அற்புதமான, அதை நான் சொல்லணும்னு நினைச்ச புதுச்சேரி தலைவர் அவர்கள் திரு வீரமணி அவர்கள் சொன்னார். ஒரு வீரமணி சொன்னா என்ன, சிவ வீரமணி சொன்னா என்ன, ரெண்டு ஒன்று தான். அதுதான் மிக முக்கியம். ஆகவே அந்த மாதிரி இருக்கக்கூடிய அளவுல அவர்கள் மிகப்பெரிய அளவுல இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய புதுசா எனக்கு தோழர்கள் புதிதா வாய்ப்புகளை கொடுங்க, புதியவர்களை அழைச்சு கொண்டு வந்து பொறுப்புகளை கொடுங்க. அதுதான் மிக முக்கியம். நம்ம ஒன்றும் பெரிய இது இல்லை. எல்லாரும் பாத்தீங்கன்னாக்கா வரும்போதே எல்லா அனுபவங்களை வைத்தது இல்லை. இடைவெளி, வயது இடைவெளிங்கிறது நம்ம இருக்கலாம். ஐயாட்ட இருந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டிய கொள்கையை எப்படி தெரிஞ்சுக்கணுமோ அதே மாதிரி தந்தை பெரியார் அவர்கள் இளைஞர்களை தட்டி கொடுத்து தான் வந்திருக்காரு. நான் எப்பவுமே இளைஞர்கள் சின்ன பிள்ளைங்கிட்டு தான் பழகிறது அப்படின்னாரு. ஒரு சம்பவம் துறையூர்ல 1938 அண்ணாவை அழைச்சு இளைஞருடைய மாநாட்டுக்கு தலைமை சாங்க சொல்றாரு. சுயமரியாதை மாநாடு 1938. அண்ணா அப்பதான் வந்திருக்கிறார். அவருக்கு வயது 23. அப்பதான் மிகப்பெரிய 23, 24 அவ்வளவுதான். என்ன போய் நான் ஒரு சிறுவன் அப்படின்னு முன்னுரையெல்லாம் பேசுறார், தலைமையை ஒதுக்கிறார் மாநாட்டுக்கு. அப்ப ஐயா சொன்னார், பதில் சொன்னார், நான் எப்பவுமே சின்ன பசங்களோட தான் இருப்பேன். 2 காரணம். அவர்களுக்கு போய் சேர்றத அவங்க பயன்படுவாங்க, மீதி பேரெல்லாம் பயன்பட மாட்டாங்க. ரெண்டாவது, நான் இளைஞராகவே இருக்கணும், அதுதான் முக்கியம். வயது இடைவெளி அவருக்கு கிடையவே கிடையாது. வயது இடைவெளி இந்த இயக்கத்துக்கே கிடையாது. அண்ணாவை அவர் தயாரிச்சார், அழகிரியை தயாரிச்சார். அதே மாதிரி போன்றவர்கள், கலைஞரை எல்லாரையும் வரிசையா சொன்னார். அவருடைய வயதுக்கும் அடுத்தவர்களுக்கு யாரு அவர் பொறுப்புல கொடுத்தாரோ அவங்களுடைய வயதுக்கும் பார்த்துட்டோம்னா அவரை விட மூத்தவர் அவர் கண்டுபிடிக்கல. இருந்தாங்க, அவர் ஒத்த வயது இருந்தாங்க. கைவல்யம் போன்றவர்கள் கொஞ்சம் மூத்தவர் கூட. அவங்கள பயன்படுத்தி கொண்டாரே தவிர பொறுப்புக்கு, செயலுக்கு, ஆளாக்குவதற்கு, ஆளுமைக்கு அவர் தயார். அதனால புதிதாக எல்லாருக்கும் வாய்ப்பை கொடுத்து அடுத்த ஆண்டுகள்ல வரும்போது கூட நாம கொஞ்சம் கொஞ்சமா அந்த நிறைய இளைஞர்களை, புதியவர்கள், அதே மாதிரி தோழர்கள், பாலின வேற்றுமை இல்லாம, அதுதான் மகளிர் நிறைய மாதிரி ஆற்றல் வாய்ந்தவர்கள் நிறைய இருக்காங்க. எழுத்துகள்ல பாக்குறோம், நிறைய புலம்பெயர் தமிழர்கள் குறிப்பாக இருக்கிறவங்க எழுத்துகள் இருக்காங்க. நிறைய எழுதுங்க, நிறைய கட்டுரைகள் அனுப்புங்க. ஆங்கிலத்துல நிறைய இருக்குங்க. விஞ்ஞானத்துறையிலையும் மற்ற நம்மவர்கள் அறிவுகளும் குறைச்சலே இல்லை, நிறைய இருக்காங்க. ஒவ்வொரு துறை உதாரணமா அண்மையில மிகப்பெரிய அளவுக்கு ஆல்வின் டாஃப்லரை பத்தி உங்களுக்கு தெரியும். மிகப்பெரிய அளவிற்கு அவர் முதல்ல 3rd வேவ்னு புக் எழுதி அது மூலமாக புதிய அலை, எதிர்காலத்துல குடும்பம்னு ஒரு தனியா இருக்காது, அந்த இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஃபேமிலி வில் கோ, இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் மேரேஜ் வில் கோன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்த ஒருத்தர் ஒரு கருத்தை சொல்றாரு. இனிமே இல்லிட்ரேட் என்று சொல்லுவதற்கு நான் சுருக்கமா நேரம் எடுத்துக்கிறேன். இல்லிட்ரேட்டுக்கு முன்னாலே எழுத படிக்க தெரியாதவர்களுக்கு தான் விளக்கம். இப்ப இல்லிட்ரேட் யாருன்னா, பழமையை விடாம புதுமையை தெரிந்து கொள்ளாம இருக்கிறவர் தான் இல்லிட்ரேட், தற்கொலை. ஐயா தந்தை பெரியார் முன்னாடியே சொல்லிட்டார்.
இப்போ புத்தகங்கள் பெரியார் சொல்றது தத்துவங்கள் வந்து பெருசா வருது. மிக முக்கியமா அண்மையில கூட இப்போ ஒரு புத்தகம் படிச்சேன். என்னன்னா, படிச்சவர்கள் தான் அதிக தவறு பண்றாங்க, படிச்சவர்கள் தான் அதிக ஏமாறுறாங்க. மிக முக்கியமா காரணம் என்னன்னா, அதுக்கு விளக்கம் சொல்றாரு. அன்லேர்னிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் என்று சொல்லக்கூடிய அளவு. அதாவது கற்றதுங்கிறது ஒன்று, அதை ஏற்கனவே இருக்கிறத வெளியாக்கணும். அதுதான் மிக முக்கியம். எப்படி நாம் உடல் வந்து நல்ல பாடத்தை நமக்கு கொடுக்குது. உணவா சாப்பிடுறோம், கழிவு பொருளாத போறதுதான் ஹெல்த்தி என்று சொல்லக்கூடிய நல்ல உடல் நல்ல நிலையில இருக்கும். அது மாதிரி கழிதன அதுதான் புதியன புகுதல், பழையன கழிதல். ஆனா நம்ம மக்களுடைய தத்துவம், நம்ம போராட்டமே என்னன்னா, புதியன புகுதலுக்கு இடம் கொடுக்குறான், ஆசைப்படுறான். அது புரியுதோ புரியலையோ, ஆனா பழையத இருத்தல், பழையனுக்கு புதிய விளக்கம் தர்றது அதை விட மோசமான ஒரு தத்துவம். அப்படி இருந்தது, அதுக்கு முன்னாலே இருந்தது சொல்லி. ஆகவேதான் நம்முடைய சிந்தனை புதிய நோக்கோட இருக்கக்கூடிய வரணும். இரண்டாவது, தவறுகள் நடந்துருமோ, இவரை வந்தா சரியா இருக்குமோ, அவருக்கு வந்தாலும் ஒரு அமைப்புல யாரும் நீங்க யோசிக்க வேண்டியதில்லை. தவறு நடந்தா நடந்து போட்டும். இளைஞர்களை எப்படி ஊக்கப்படுத்த இருந்தா 2 தடவை கீழே விழுந்துதான் எந்திரிக்கணும். எல்லாருக்கும் தெரிந்த உதாரணம், சைக்கிள் கத்துக்கிறவங்க யாரும் முதல்ல அது கீழே விடாம சைக்கிள் கத்துக்க முடியாது. அலைகள்லாம் நின்ன உட்பாடுதான் நான் நீச்சல் கத்துக்கிறது இறக்குவேன்னு சொல்ல முடியாது. ஆகவேதான் மிகப்பெரிய அளவுக்கு முதல்லயே கீழே விழுந்து எழுந்து அடிபட்டு காய வந்து எல்லாம் பண்ணா துணிச்சல் தானே வந்துடும். அதுதான் முக்கியம். ஆகவே நல்ல உற்சாகப்படுத்துங்க. ஒரு குறிப்பிட்ட பழையவர்களை ஒதுக்கிடணும்னு நான் சொல்ல வரல. முதியவர்களுடைய அனுபவமும் தேவை, புதியவர்களுடைய செயல்திறனும் ஊக்கப்படுத்த வேண்டும். இது அத்தனை வாங்க மிகப்பெரிய அளவு. அதோட நேர்மை, வாய்மை ரொம்ப மிக முக்கியம். நம்முடைய கருத்துள்ளவர்களுக்கு நேர்மை மிக முக்கியம். தந்தை பெரியார் அவர்களுடைய வாழ்க்கையில அதுதான் ரொம்ப மிக முக்கியம். அதனாலதான் உண்மை, வாய்மை இதை பற்றியே பேசுறோம். எனவேதான் நல்ல சுயமரியாதை இயக்கம் சொல்லும்போது நம்முடைய கேரக்டர், தனிப்பட்ட பண்பாடு, வாழ்க்கை முறை எல்லாவற்றிலுமே நேர்மையும் மற்றவர்களுக்கு உழைக்கக்கூடிய தன்மையும் கொடுங்க. ஒரு அமைப்பை உருவாக்கும் போது குடும்பமா அந்த அமைப்பு கலரணும். அடிக்கடி சந்திக்கணும். சந்திப்பு தாங்க ரொம்ப மிக முக்கியம். சிறு செய்திகள்ல நாம நம்முடைய கவனத்தை சிதற விடக்கூடாது. சில விஷயங்கள்ல 1, 2 நமக்கு மாறுபட்ட கருத்து இருக்குதுங்கிறதுனால யாரையும் ஒதுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. யாரிடத்திலும் நாம தயக்கம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு பொது அமைப்புங்கிறது பொதுமையானது. அது யாருக்கும் தனிப்பட்ட முறையில அது உடைமை அல்ல. எல்லோருக்கும் உரிமை உள்ள ஒரு அமைப்பு, உடைமை அல்ல. எப்போ வந்து சில நேரங்கள்ல அமைப்புகள் தோல்வி பெறுகின்றன என்று சொன்னால், அந்த அமைப்புகள் எல்லோருக்கும் உரிமை உள்ளவை என்பத எண்ணத்தை தலைமை மறந்து அது நமது உடைமை என்று கருதுகிற நேரத்திலே தான், உரிமைக்கு பதிலாக உடைமையாக்குகிற நேரத்தில் தான் சிக்கல்கள் எழுகின்றன, சிறப்புகள் தோன்றாமல் மறைகின்றன. இதுதான். ஆகவே அன்போடு வேண்டிக் கொள்வதெல்லாம் அருமையா செஞ்சிருக்கீங்க. இந்த முயற்சிகள் விரிவாகணும். ஆனா அதுக்குரிய நல்ல அளவுக்கு முக்கியமா இருக்கக்கூடியவர்கள் இருக்கணும். அது நல்ல பக்குவத்துக்கு வந்த உடனே அந்த வாய்ப்புகளை பெற்று நல்ல வேகமா போகக்கூடிய அளவுக்கு போக. அதை பத்தி இல்லை, தவறுகள் நடக்குது அப்படின்னு நினைக்க வேண்டாம். இதை விழுத்தணும். அனுபவங்கள் அவ்வளவுதான். தோல்விகள் ஏற்பட்டு விடுமோன்னு சில பேர் அதுல முயற்சிகளே வரமாட்டாங்க. தோல்விகள் என்பது நம்ம அனுபவங்கள், அவ்வளவுதான், வேற ஒண்ணு. தோல்வியும் ரொம்ப வரவேற்க வேண்டிய விஷயம். ஏன்னா வெற்றி வெற்றியே பெற்றிருக்க ஒரு மனுஷனுக்கு தோல்வியினுடைய சுவையை தெரிந்தாதான் வெற்றியினுடைய அந்த வாய்ப்பு பெருமை தெரியும். எனவே இதெல்லாம் உங்களுக்கு தெரியாத தத்துவம் இல்லை, எல்லாம் நீங்க படிச்சதுதான், தெரிஞ்சதுதான் எல்லாம். அது அத்தனை நடைமுறைப்படுத்த வேண்டிய காலகட்டம் தான் நம்முடைய அமைப்பு. ஆகவே நல்ல இளைஞர்களுக்கு புதிய வாய்ப்பு கொடுங்க. எல்லாவற்றை விட மகளிர் மிக முக்கியம். பெரும்பாலான ஒரு சரிபகுதி மகளிருக்கு இடம். 50 விழுக்காடு மாநில பொறுப்பாளர்கள் மற்றது எல்லாத்துக்குமே விழிப்பை கொண்டு வாங்க. ஒரு பெரிய புறத்தோற்றத்திலிருந்து அகத்திலிருந்து எல்லாவற்றிலுமே ஒரு எழுச்சி ஏற்படுத்துகிறோம். சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து
ஒவ்வொரு முறையும் சிறப்பாக ஏற்பாடு செய்யக்கூடிய அத்தனை ஒருங்கிணைப்பாளர்கள், விரிவுரையாளர்கள், ஆய்வாளர்கள், தயாரிப்பாளர்கள், பூசாரி, இளம்பாரம் போன்றவர்கள், மற்றவர்கள் இப்படி எல்லாம் வரக்கூடியவர்கள் ஏராளம் இருக்கிறார்கள். ஆகவே இந்த வாய்ப்புகளை எல்லாருக்கும் எல்லாமும் இருப்பதானம் இருப்பதான இடம் நோக்கி நடக்கட்டும் இந்த வையம் என்று சொன்னார்கள். எல்லாருக்கும் எல்லாமும் நன்றி, வணக்கம். ஐயா மிக சிறப்பு, மிக்க நன்றி ஐயா. பெரியார் பன்னாட்டு மூலமாக ஒரு யூடியூப் ஆரம்பிச்சு, பெரியார் இன்டர்நேஷனல் யூடியூப், அதை விட சிறப்பாக ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி தந்தை பெரியார் அவர்களை அனைவரும் பார்க்கும்படியாக நம்முடைய கண்காணிப்பிலே அவருடைய எழுத்துக்களையும் சிந்தனைகளையும் இணையத்திலே ஏற்றி உலகம் பார்க்கும்படியாக வகை செய்து வருகின்றோம். அதற்காக இளைய தலைமுறை வாரம் ஒரு முறை கூடி முக்கியமானவர்களுடன் கலந்து ஆலோசித்து அந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. மிக விரைவிலே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக பெரியாரின் கருத்துக்கள் உலகெங்கும் தமிழிலும் ஆங்கிலத்திலும் பரப்புவதற்கு ஏற்பாடுகள் செய்து கொண்டுள்ளோம். இன்னும் தங்கள் வழிகாட்டலில் மேலும் என்ன செய்ய முடியும் என்பதை சிந்தித்து இளைய தலைமுறை செய்து வருவதை நான் மிகவும் பாராட்டுகின்றேன். அவர்களுடைய முயற்சி தான் பெரியார் பன்னாட்டு அமைப்பின் வெற்றிக்கு காரணம். அதற்கு நான் ஒரு தூண்டுகோலாக இருக்கின்றேன், அவ்வளவுதான் என்பதை கூறி அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி வாழ்க பெரியார், வளர பகுத்தறிவு. ஐயா சொல்லுங்க. இந்த செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதே மாதிரி அதுல இருந்து விரிவா போகக்கூடிய அளவுக்கு சாட், மிகப்பெரிய அளவுக்கு ஜிபிடி, இதெல்லாம் புதுசா படிக்கும் போது நமக்கு அதுதான் சொல்ல வந்தேன் நான். இல்லிட்ரஸிங்கிறதுக்கு என்ன தத்துவம்னா, இப்ப அதெல்லாம் நீங்க நம்முடைய அமைப்பு சார்பா வகுப்பு மாதிரி நீங்க சில நேரங்கள்ல நினைக்கலாம். அங்க ஏன்னா அங்க நிறைய எளிமையா சொல்லி கொடுக்கணும். அதை ஒரு முதல்ல அதுக்கு ஒரு சர்டிபிகேட் கோர்ஸ் மாதிரி கூட நீங்களே கொடுக்கலாம். நமக்கு கூட பெருசா அது ஒண்ணுமே இல்லை. அங்க என்ன நல்ல தெளிவா யார் இருக்காங்களோ இந்த துறையில அதனுடைய எலிமெண்டரி பிரின்சிபிள்ஸ், ஏன்னா இனிமே அது தெரியும். எப்படி கணினி தெரியலன்னா ஒன்றும் பயன்படாதோ அதே மாதிரி இந்த ரெண்டுமே ரொம்ப மிக முக்கியம். அதுக்கு நீங்க தெளிவா உண்டாக்குங்க. இப்ப நான் புத்தகங்கள் வாங்கி நான் மாணவரா படிச்சுட்டு இருக்கேன், நிறைய போறாங்க. சந்தேகம் எனக்கெல்லாம் பிரின்ஸு கிட்ட கேட்பேன், மற்றவங்க கேட்பாங்க. எல்லாரும் யாருக்கு உதவி பண்ணாலும் மிகப்பெரிய அளவுக்கு நம்ம இளைஞர்களுக்கு, அதுவும் குறிப்பா வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கெல்லாம் கூட அந்த வகுப்பு மாதிரி ஏதாவது சொல்லி அது அடிக்கடி சொன்னீங்கன்னா நாங்க எல்லாருமே மாணவர்களாகும். அதுதான் ரொம்ப நன்றி.